வெல்கம் டு விவோ. திஸ் இஸ் மோகனா லோகநாதன். இந்த வீடியோல ஒரு சயின்ஸ் கிளாஸ் தான் பார்க்க போறோம். சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரியில ஒரு டாபிக் இருக்கும், பெட்ரோலிய பொருட்கள் அப்படின்னு சொல்லி சிலபஸ்ல. சோ இந்த பெட்ரோலிய பொருட்கள் அப்படிங்கிறது எங்க படிக்கிறோம், ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆயிருக்கு, அண்ட் அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கெமிஸ்ட்ரியில எல்லா டாபிக்குமே வந்து கவர் ஆயிடுச்சு. சோ உங்களுக்கு அமிலம் காரம் ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு, உப்புக்கள் கவர் பண்ணியாச்சு, தனிமங்கள் சேர்மங்கள் கவர் பண்ணியாச்சு. சோ அதை தாண்டி உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னா இந்த பெட்ரோலிய பொருட்கள், பூச்சிக்கொல்லிகள், உரங்கள் அப்படிங்கிற தலைப்பு மட்டும் இன்னும் பெண்டிங்ல இருந்துச்சு. இந்த வீடியோல நம்ம பெட்ரோலிய பொருட்கள் பாத்திரலாம். அடுத்த வீடியோல உங்களுக்கு உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் பாத்திரலாம். ஓகேங்களா? ஃபர்டிலைசர்ஸும் பெஸ்டிசைட்ஸும் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் கெமிஸ்ட்ரி பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து பிசிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ்லயும் பயாலஜிலயும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் ஆல்ரெடி கிளாஸ் கொடுத்தாச்சு, வீடியோ கிளாஸஸ். அண்ட் அதை தாண்டி இன்னும் ஒரு சில லெசன்ஸ் எல்லாம் இருக்கு. அதையுமே வந்து அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்போ இந்த பெட்ரோலிய பொருட்கள் அப்படிங்கிற தலைப்பு ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல 15th லெசனா இருக்கு. சயின்ஸ் புக்ல 15th லெசனா அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் வந்து கொடுத்திருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஓல்டு புக், இது வந்து நியூ புக்ல, ஓகேவா, இப்போ வந்து 2024 எடிஷன்ல இந்த 15th லெசனா இருக்கு. இன்கேஸ் நீங்க ஓல்டு புக் வச்சிருக்கீங்க அப்படின்னா 8th ஓல்டு புக்ல டேர்ம் 3ல இருக்கும். டேர்ம் 3ல என்ன தலைப்புல இருக்கும் அப்படின்னா நிலக்கரியும் பெட்ரோலியமும் அப்படிங்கிற தலைப்புல வந்து இந்த போர்ஷன் சேம் இதே கண்டென்ட் தான் உங்களோட ஓல்டு புக்லயுமே இருக்கும். பட் டேர்ம் புக்ல இருக்கும். இது வந்து ஒரே புக்கா சயின்ஸ் புக் வந்து இப்ப குடிச்சிட்டாங்க. ஓகேவா? சோ அப்ப இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட், நம்மளோட வாழ்க்கையில வேதி சேர்மங்கள், அதாவது நம்மளோட வாழ்க்கையை எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா பல்வேறு சேர்மங்களை சார்ந்ததா இருக்கு. சோ இதுல முக்கியமான ஒண்ணுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ அப்ப இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒண்ணும் கிடையாது, பெட்ரோலியம், நிலக்கரி, இயற்கை வாயுக்கள், இது எல்லாத்தையும் தான் வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுல எல்லாத்துலயுமே வந்து என்ன பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்கள் பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் ஒட்டுமொத்த நாகரிகமுமே ஹைட்ரோ கார்பன் உதவினாலதான் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ டைரக்டா நம்ம வந்து ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னா என்ன, அண்ட் அதோட சோர்சஸ் என்ன, அதோட பயன்கள் என்ன அப்படிங்கறத பாத்துடலாம். ஓகேவா? சோ ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னா என்னன்னா ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் அணுக்களை கொண்ட கரிம சேர்மங்களை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹைட்ரோ கார்பன்கள். நேம்லயே இருக்கு, ஹைட்ரஜன் கார்பன் ரெண்டும் சேர்ந்ததுதான் என்னது ஹைட்ரோ கார்பன். இவை எரியக்கூடியவை, ஈஸியா எரிஞ்சிரும் சீக்கிரமா. அண்ட் எரிக்கும் பொழுது பெருமளவு வெப்பத்தையும் வெளியிட்டு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராவியை தருகின்றது. சோ அப்ப இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து எரியக்கூடியதுன்னு சொன்னோம். அப்ப எரியும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வெப்பம் கிடைக்குமா? அது மட்டும் இல்லாம கார்பன் டை ஆக்சைடையும் இது வெளியிடும், நீராவியும் தரும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீமை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நிறைய இடங்கள்ல இப்போ மேஜரா வந்து எதை வச்சு இது பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்டீமை யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்ப இந்த ஸ்டீம் தேவை அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் எரிச்சா உங்களுக்கு ஸ்டீம் கிடைக்குதா? சோ அதனால எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன்ல இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம எரிபொருளாவும் பயன்படுது, வெப்பத்தை கொடுக்குது அப்படின்றோம். சோ அப்ப நம்ம குக்கிங்க்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கக்கூடியதுல வந்து இது பண்ணலாம். ஹைட்ரோ கார்பன்ஸ்ங்கிறது ஜென்ரலா கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து பல இது இருக்கும், அது எல்லாமே டீடைல்டா பார்க்கலாம். ஓகேவா? சோ அப்ப இந்த ஹைட்ரோ கார்பன்களோட மூலங்கள், சோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்கள் இயற்கையில் உருவாகின்றன. மேலும் படிம எரிபொருட்களான பெட்ரோலியம், இயற்கை வாயு, நிலக்கரியிலும் இவை காணப்படுகின்றது. சோ அப்ப படிம எரிபொருட்கள்லாம் என்ன, நிலத்துக்கடியில படிமங்களா கிடைக்கக்கூடியது. அதை நம்ம எரிபொருளா யூஸ் பண்ணதுனாலதான் அதை படிம எரிபொருள் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப படிம எரிபொருள்னு என்ன பயன்படுத்துறோம், நிலத்துக்கடியில இருந்து பெட்ரோலியம், நேச்சுரல் கேசஸ் அண்ட் கோல், இதுதான் நிலக்கரி. சோ இதுல எல்லாத்துலயுமே வந்து என்ன பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்கள் பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் உங்களுக்கே இந்த விஷயம் தெரியும், எப்படி வந்து ஒரு நிலக்கரி உருவாகுது, இல்ல கீழ இருந்து எப்படி நேச்சுரல் கேஸ் வந்து நம்ம எடுக்கிறோம், அப்ப அந்த நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது, இது எல்லாமே சேம் ப்ராசஸ் தான், ஒண்ணும் இல்ல. பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தாவரங்களும் விலங்குகளும் இறந்து கடலின் அடிப்பரப்பில் புதையுண்டுள்ளன. கடல்ல மட்டும் இல்ல, ஜென்ரலா நிலத்துக்கு அடியில இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி புதையுண்டு இருக்கக்கூடியது என்ன ஆகும் அப்படின்னா காலப்போக்குல பல்வேறு மண் அடுக்குகளாலையும் சேற்றினாலையும் மூடப்படுது. சோ அந்த மாதிரி மூடப்படும் போது இப்ப லைட்டா, இப்போ இந்த வருஷம் தான் ஒரு தாவரம் சாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுதான் மண்ணோட மேற்பரப்பு. இப்ப இங்க இருக்கக்கூடிய தாவரம் வந்து மடிஞ்சு இப்ப கீழே இப்படி இதாயிடுச்சு. சோ இதுக்கு மேல என்ன ஆகும், சாயில் டெபாசிட் ஆகுமா?
ஒரு லேயர் டெபாசிட் ஆயிருக்கும். அடுத்து இன்னொரு வருஷம் போகும்போது இதுக்கு மேல இன்னும் சாயில் டெபாசிட் ஆகும். அடுத்து இன்னும் சாயில் டெபாசிட் ஆகும். சோ இந்த மாதிரி இங்க இருக்க இந்த தாவரம், இறந்த தாவரம் இருக்குல்ல, இது மேல பல டெபாசிஷன்ஸ் நடக்கிறதுனால மேல இருந்து பிரஷர் வந்து கிரியேட் ஆகுமா? சோ இந்த பிரஷர்னால இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு படிமமா வந்து படிய ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். ஓகேவா? அண்ட் இங்க உள்ள எர்த்தோட இன்னர் பார்ட்ல என்ன இருக்கும்? ஹை டெம்பரேச்சர் இருக்கும். சோ இங்க இருந்து வரக்கூடிய டெம்பரேச்சர்னாலையும் பிரஷர்னாலையும் இது வந்து ஒரு படிமமா இதாயிடும். சோ அந்த படிமத்தை தான் வந்து நம்ம எரிபொருளா பயன்படுத்துறோம். அதுதான் வந்து நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு இதெல்லாமே. சோ இததான் இங்க கொடுத்திருக்காங்க. பின்பு அவை பூமியின் உள்பரப்பில் புதையுண்டு அதிக வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தினால் அழுத்தப்பட்டு படிம எரிபொருட்களான எண்ணெய் மற்றும் இயற்கை வாயுவாக மாற்றப்படுது. சோ அதிக வெப்பத்தினாலையும் அழுத்தத்தினாலையும் என்ன ஆகுது? இயற்கை வாயுவாவையும் படிம எரிபொருளாவும் மாறுது. ஓகேங்களா? சோ இதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. இப்பாறைகளை, அதாவது இது என்னன்னா பாறைகளுக்கு இடையே வந்து காணப்படும் அடியில. சோ அந்த பாறைகள் வந்து கடலுக்கு அடியில காணப்படுது, நிலத்துக்கு அடியிலுமே இருக்கும் இந்த மாதிரி. சோ அப்ப மேல இருந்து ட்ரில் பண்ணி இத எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்பாறைகளை துளையிட்டு ஹைட்ரோ கார்பன்கள் வெளியே எடுக்கப்படுகின்றன. ஹைட்ரோ கார்பன்கள் பல்வேறு வகையான மரங்களிலும் தாவரங்களிலும் கூட காணப்படுகின்றது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப ஹைட்ரோ கார்பன்களோட பண்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இதை ஏன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறதுமே இருக்கு. ஓகேவா? சோ இதோட பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்கள் நீரில் கரையாதவை, நீர்ல வந்து டிசால்வ் ஆகாது. அடுத்தது ஹைட்ரோ கார்பன்கள் நீரை விட அடர்த்தி குறைந்தவை. சோ அடர்த்தி குறைந்தவை அப்படின்னா என்ன ஆகும்? நீர்ல அதை இது பண்ணீங்க அப்படின்னா நீரோட மேற்பரப்புல மிதக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சோ வாட்டரை விட டென்சிட்டி வந்து கம்மியா இருக்கக்கூடியதுதான் இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ். அப்ப ஒரு கிளாஸ் எடுத்துட்டு ஹைட்ரோ கார்பன்ஸையும் வாட்டரையும் போர் பண்றீங்க அப்படின்னா வாட்டர் கீழே இருக்கும், மேல வந்து இந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் வந்து கொடுத்திருக்காங்க. ஏன் இது மேல இருக்கும் அப்படின்னா அதோட அடர்த்தி குறைவு, அதனாலதான். அடுத்தது பெரும்பாலான ஹைட்ரோ கார்பன்கள் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடை தருகிறது. கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் தருகிறது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, கார்பன் டை ஆக்சைடையும் நீராவியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி, அதுதான். அடுத்தது ஹைட்ரோ கார்பன்கள் வாயுக்களாகவும், அப்போ ஹைட்ரோ கார்பன்கள் வந்து என்ன ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா வாயுவா மட்டும்தான் பிரசன்ட் ஆயிருக்கானா? கிடையாது. 3 ஸ்டேட்ஸ்லயுமே வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. கேஸாவும் இருக்கு, லிக்விடாவும் இருக்கு, சாலிடாவும் இருக்கு. சோ அப்ப கேஸா பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீத்தேன், ப்ரோபேன் இதெல்லாமே நம்ம வந்து எரிபொருளா வந்து பயன்படுத்தக்கூடிய கேசஸ். எல்பிஜி யூஸ் பண்றோம்ல, சோ இதுல ப்ரோபேன் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து திரவங்களா எப்படி பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸேன், பென்சீன் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் தான். இது திரவங்களா பிரசன்ட் ஆயிருக்கிறது. இதுவே மெழுகு போன்ற திண்மங்களாகும். மெழுகுங்கிறது பாரஃபின்ஸாவும் வந்து பாரஃபினும் வந்து ஒரு ஹைட்ரோ கார்பன் தான். இந்த மாதிரி 3 ஸ்டேட்லயுமே வந்து இது பிரசன்ட் ஆயிருக்கும். ஹைட்ரோ கார்பன்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து வேதி பிணைப்புகளை உருவாக்கும் தன்மை கொண்டவை. சோ இந்த மாதிரியான பண்பு சங்கிலி தொடராக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து என்ன ஆகும்? ஒன்றோட ஒன்று இணைந்து வேதி பிணைப்பு உருவாக்கும். அந்த மாதிரி வேதி பிணைப்பு உருவாக்கும் பொழுது காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் வந்து ஃபார்ம் பண்ணும். சோ சிக்கலான மூலக்கூறு வந்து உருவாக்கும். சோ இதுதான் வந்து சங்கிலி தொடராக்கம், கேட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அப்ப ஹைட்ரோ கார்பன்களுடைய வகைகள் பத்தி கொடுத்திருக்காங்க. ஹைட்ரோ கார்பன்களில் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் அணுக்கள் வெவ்வேறு வேதி பிணைப்புகளால் இணைக்கப்பட்டு உள்ளன. ஒரே மாதிரியே இருக்காது. ஒவ்வொரு இதுவுமே டிஃப்ரெண்ட். இப்ப மீத்தேன்ல ஒரு காம்போசிஷன் இருக்கும், ஈத்தேன்ல ஒரு காம்போசிஷன் இருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்போசிஷன் இருக்கும். பட் எல்லாமே ஹைட்ரோ கார்பன்கிற கேட்டகரிக்கு கீழே தான் வரும். ஓகேவா? ஹைட்ரோ கார்பன்களில் உள்ள கார்பன் அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பின் தன்மையை கொண்டு பல்வேறு ஹைட்ரோ கார்பன்கள் வகைகள் உள்ளன. சோ அப்ப ஹைட்ரோ கார்பன்கள், ஜெனரலா ஹைட்ரோ கார்பன்கள் சொல்லக்கூடியத 4 வகையா பிரிப்பாங்க. ஒண்ணு என்னன்னா அல்கேன்கள், அல்கீன்கள், அல்கைன்கள், அரீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹைட்ரோ கார்பனை எப்படி கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னா அல்கேன், அல்கீன், அல்கைன், அரீன்கள் அப்படின்னுட்டு. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன்கள் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீத்தேன், எத்திலின், அசிட்டிலின், பென்சீன் இதெல்லாம் தான் வந்து ஹைட்ரோ கார்பன்களுக்கான எக்ஸாம்பிள்ஸ். கேட்டகரைஸ் பண்றது 4ஆ கிளாசிஃபை பண்ணுவாங்க. சோ 4 கிளாசிபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்கேன், அல்கீன், அல்கைன், அரீன்கள் அப்படிங்கிறது. ஓகேவா? இதுல எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீத்தேன், எத்திலின், அசிட்டிலின், பென்சிலின் இதெல்லாமே. இதுல இந்த மீத்தேன், எத்திலின் எல்லாம் வந்து அல்கேன்ஸ்ல வரக்கூடியது. ஓகேவா?
அல்கேன்ஸ்க்கு கீழே வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த மீத்தேன், எத்திலீன் இதெல்லாமே. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்ப மீத்தேன், எத்திலீன், அசிட்டிலீன், பென்சின்லாம் வந்து தனி கேட்டகரியா அப்படின்லாம் இல்ல. இந்த கேட்டகரிக்கு கீழே வரக்கூடிய பொருட்கள் தான் வந்து மீத்தேன், எத்திலீன், அசிட்டிலீன், பென்சின்லாம். ஓகேவா? இப்ப மீத்தேன் பத்தி கொடுத்திருக்காங்க. மீத்தேன் என்பது ஒரு மிகவும் எளிய ஹைட்ரோகார்பன். மிகவும் எளிய ஹைட்ரோகார்பன். இதில் ஒரு கார்பன் அணுவுடன் 4 ஹைட்ரஜன் அணுக்கள் இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ ஒரு கார்பன் தான் இருக்கும். ஆனா ஹைட்ரஜன் எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். அப்ப மீத்தேனுக்கான ஃபார்முலா என்ன? CH4. ஓகேவா? சோ ஒரு கார்பனுடன் 4 ஹைட்ரஜன்கள் இணைக்கப்பட்டிருக்கும். மீத்தேன் ஒரு நிறமற்ற, மணமற்ற, எளிதில் தீப்பற்றக்கூடிய வாயுவாகும். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. சோ இது கிளியரா பாத்துக்கோங்க. மீத்தேனுக்கு வந்து கலர்லெஸ், அதே மாதிரி இதுவுமே இருக்காது. மணமற்றது, எளிதில் தீப்பற்றக்கூடியது. ஓகேவா? இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிபொருள் ஆகும். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விளைபொருளையும் எதையும் உருவாக்குவது இல்லை. தீங்கு தரும் விளைபொருட்கள் எதையும் இந்த மீத்தேன் வந்து உருவாக்காது. அதாவது இது ஒரு எரிபொருளா நம்ம பயன்படுத்துறோமா? சோ எரிபொருளா பயன்படுத்தும் போது என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வந்து வெளில வரும். அதனால ஓசோன் லேயர் வந்து பாதிப்படையும். காற்று மாசுபாடு இது அப்படின்லாம் சொல்றோம்ல. ஆனா மீத்தேனை நீங்க எரிபொருளா பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விளைபொருளும் உருவாகாது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம மின்சார உற்பத்தியில எரிபொருளா வந்து இந்த மீத்தேன் வந்து பயன்படுத்தப்படுது. மீத்தேன் சதுப்பு நில புதர்களில் காணப்படுவதால் அதிக அளவு வந்து சதுப்பு நில புதர்கள்ல தான் காணப்படும். சதுப்பு நில பகுதிகள் இருக்குல்ல, அங்க இருந்து எடுக்கக்கூடியதா இருக்கும். சோ அப்ப இத வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா சதுப்பு நில வாயு என்று அழைக்கப்படுகிறது. கேட்கலாம், உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சதுப்பு நில வாயு என அழைக்கப்படுவது எது? மீத்தேன், புரோபேன், பியூட்டேன், எத்திலீன் இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. சோ அப்ப மீத்தேன் அப்படிங்கறதா சதுப்பு நில வாயு. ஓகேவா? சோ இத கிளியரா பாத்துக்கோங்க. அடுத்தது, இறந்து போன மற்றும் அழுகிற தாவரங்களும் விலங்குகளும் மீத்தேன் வாயுவை வெளியிடும். அதாவது தாவரங்களும் விலங்குகளும் இறந்துருச்சு அப்படின்னா அது வந்து சிதையும்ல, அந்த சிதைவுடைதல் ப்ராசஸ்ல வந்து மீத்தேன் வெளியே வரும். சோ இது வந்து ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். புதுப்பிக்கத்தக்கனா எகெயின் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா இப்ப தாவரங்கள், இப்ப இருக்கக்கூடிய தாவரம் இறந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து மீத்தேன் வருது. அடுத்து இதுக்கப்புறம் தாவரம் முளைக்கதான் போகுது. அது மறுபடியும் சாகதான் போகுது. அதுல இருந்து மறுபடியும் உங்களுக்கு மீத்தேன் கிடைக்கதான் போகுது. சோ இந்த மாதிரி புதுப்பிக்கத்தக்க ஒரு ஆற்றல் வளமாகும். கழிவு நீரில் உள்ள அழுகும் பொருட்களை நுண்ணுயிர்கள் கொண்டு சிதைக்கும் பொழுது மீத்தேன் வாயு உருவாகிறது. அதனுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்பைடு ஆகியவையும் வெளிவருகிறது. கழிவு நீர்ல இருக்கக்கூடிய அந்த சிதைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நுண்ணுயிர்கள் கொண்டு சிதைக்கும் பொழுது, அழுகக்கூடிய பொருட்கள் எல்லாம் சிதைக்கும் பொழுது மீத்தேன் வாயு உருவாகும். அவ மீத்தேன் மட்டும்தான் உருவாகுமானா கிடையாது. அதோட கார்பன் டை ஆக்சைடும் உருவாகும், ஹைட்ரஜன் சல்பைடும் உருவாகும். சோ இதுல இருந்து இந்த கலவையில இருந்து இந்த ஹைட்ரஜன் சல்பைடையும் கார்பன் டை ஆக்சைடையும் பிரிச்சுட்டு மீத்தேனை மட்டும் தனியா எடுப்பாங்க. சோ அந்த மீத்தேன் வாயு வந்து ஒரு தரமான எரிபொருளா நம்மளால பயன்படுத்த முடியும். சோ இந்த டேபிள்ல இருக்கக்கூடியது இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா இந்த வாய்ப்பாடு வந்து முக்கியம். ஓகேவா? இந்த அமைப்புமே முக்கியம் தான். சோ இத பாத்துக்கோங்க. மீத்தேன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இப்பதான், CH4ன்னு பார்த்தோம். அப்ப ஈத்தேன் அப்படின்னா C2H6, புரோபேன் அப்படிங்கிறது C3H8, பியூட்டேன் அப்படிங்கிறது C4H10, பென்டேன் அப்படிங்கிறது C5H12 அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? மீத்தேன் பத்தி பார்த்தாச்சா? அடுத்து என்ன இருக்கு? புரோபேன் இருக்கா? புரோபேன் அப்படிங்கிறது ஒரு மணமற்ற, மிகவும் எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு வாயு. இதுவும் அதே மாதிரிதான், மீத்தேன் மாதிரிதான். இதுவும் வந்து ஆர்டர்லெஸ், மனமற்ற, மிகவும் எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு வாயு. இது காற்றை விட கனமானது. இது அதிக அழுத்தத்தினால் திரவமாக்கப்பட்டு பியூட்டேனுடன், இந்த பியூட்டேன் இருக்குல்ல, புரோபைனும் பியூட்டேனும் சேர்த்துதான் யூஸ் பண்ணுவாங்க. சோ பியூட்டேனுடன் சேர்த்து திரவமாக்கப்பட்ட பெட்ரோலியம் வாயுவாக, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், LPG நம்ம யூஸ் பண்றோம்ல. சோ அது என்ன அப்படின்னா இந்த புரோபைனும் பியூட்டேனையும் சேர்த்து லிக்விடா வந்து இருக்கும். ஓகேவா? சோ இது அதிக அழுத்தத்தினால் திரவமாக்கப்பட்டு பியூட்டேனுடன் சேர்த்து திரவமாக்கப்பட்ட பெட்ரோலியம் வாயுவாக பயன்படுத்தப்படுகிறது. இப்ப நிறைய பேருக்கு தெரியும், ஒரு டவுட் வரும். என்னன்னா, ஏன் புரோபேனை பியூட்டேனோட வந்து மிக்ஸ் பண்றாங்க? தனியா யூஸ் பண்ண முடியாதா? தனியா இருந்தா எரிபொருளா பயன்படுத்த முடியாதா? அப்படின்னா எரிபொருளா பயன்படுத்த முடியும். புரோபேனை தனியா எரிபொருளாவும் பயன்படுத்த முடியும், பியூட்டேனை தனியாவும் எரிபொருளா பயன்படுத்த முடியும். அப்ப ஏன் LPG வந்து மிக்ஸ் பண்ணி குடுக்குறாங்க அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் வெதர். சோ வெதரை பொறுத்து இதுக்குன்னு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கு. டெம்பரேச்சர், பாயிலிங் பாயிண்ட் இருக்கு, பாயிலிங் டெம்பரேச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பாயிலிங் டெம்பரேச்சர் வந்து புரோபேனுக்கு கம்மியா இருக்கும், பியூட்டேனுக்கு அதிகமா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது
அந்த பாயிலிங் டெம்பரேச்சர், பிரஷர் மெயின்டைன் பண்றது. சோ ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வச்சு நம்மளோட வெதர் கண்டிஷனுக்கு என்ன வேணுமோ, அப்ப 2யும் மிக்ஸ் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா ஆக்சிடென்டல் இதாக பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படிங்கும்பொழுது தான், இந்த வெதர் ரீசன்க்காக தான் இத மிக்ஸ் பண்றாங்க. ஓகேவா? இது ரிலேட்டடா கேட்க மாட்டாங்க. கேட்டாலுமே வெதர் ரீசன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப ப்ரொபேன்லாம் வந்துட்டு யுஎஸ்லலாம் வந்து ப்ரொபேன மட்டுமே தனியா வந்து எரிபொருளா பயன்படுத்துவாங்க. சோ அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வேற. அங்க இருக்கக்கூடிய வெதர் வேற. சோ அந்த இத பொறுத்து தான் மாத்துவாங்க. ஓகேவா? சோ எதனால ஆட் பண்றாங்க அப்டின்னா 2ம் சேர்ந்து வெதர் கண்டிஷனால தான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றாங்க. புரிஞ்சா? ப்ரோப்பேன் வெப்பப்படுத்துவதற்கும், சமைப்பதற்கு மற்றும் வாகனங்களில் எரிபொருளாகவும் பயன்படுகிறது. ப்ரோப்பேன் வாயு குளிர்பதன பொருளாகவும் பயன்படுத்தப்படுது. அப்ப வெப்பப்படுத்துறதுக்கு அப்படின்னா எரிபொருளா பயன்படுது. ஒரு எரிபொருளா பயன்படுச்சுன்னா தான் அதுல இருந்து நம்ம வெப்பத்தை எடுத்துக்க முடியும். கரெக்ட்டா? வெப்பம் கிடைச்சா சமைக்க முடியும். வாகனங்கள்லயும் இத வந்து எரிபொருளா பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம குளிர்பதன பொருளாவும் வந்து இத பயன்படுத்துறாங்க. ஓகேவா? அடுத்தது பியூட்டேன். பியூட்டேன் வந்து அறை வெப்பநிலையிலேயே அதாவது ரூம் டெம்பரேச்சர்லயே வளிமண்டல அழுத்தத்தில் வாயுவாக ரூம் டெம்பரேச்சர் அறை வெப்பநிலை மற்றும் வளிமண்டல அழுத்தத்துல நார்மல் பிரஷர்லயே வாயுவாக உள்ளது. இது நிறமற்ற எளிதில் தீப்பற்றக்கூடிய வாயு. இது அறை வெப்பநிலையில் மிகவும் எளிதில் ஆவியாகி விடக்கூடியது. சோ ரூம் டெம்பரேச்சர்ல என்ன ஆயிடும் அப்படின்னா எவாப்ரேட் ஆயிடும். ஓகேவா? சோ இப்ப நீங்க அதை புடிச்சு வச்சு இது பண்ணோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய பிளேசஸ்ல தான் யூஸ் பண்ண முடியும். டெம்பரேச்சர் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா பியூட்டேனை வந்து எரிபொருளா பயன்படுத்த முடியும். அப்ப எங்கெல்லாம் குளிர் பிரதேசமா இருக்கோ அங்கதான் பியூட்டேனை தனியா பயன்படுத்துவாங்க. அப்ப நம்ம மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் என்ன பண்ணா ப்ரொப்பைனோட சேர்த்து பயன்படுத்தணும். அப்பதான் ரெண்டும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணிக்கும். ஓகேவா? சோ இப்போ இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க. இது என்ன அப்படின்னா இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நான் எப்பவுமே யூசுவலா சொல்ற ஒரு விஷயம் தான் என்னன்னா உங்களுக்கு தெரியுமா பகுதி அப்படின்னு சொல்லி உங்களோட புக்ல குடுத்திருக்காங்க. இல்லன்னா இதோ இந்த மாரி உங்களுக்கு தெரியுமான்னு குடுக்காம, ஏதாவது ஒரு டேபிள் மாரி குடுக்குறாங்க அப்படின்னா, அத தெளிவா பாத்துக்கோங்க. உங்களுக்கு 50-60% ஆஃப் கொஸ்டின் வந்து எப்பவுமே எதுல இருந்து தான் கேட்பாங்கன்னா, இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதியில இருந்து தான் கேட்பாங்க. இந்த இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. அல்லது இது ரிலேட்டடா கேட்பாங்க. ஓகேவா? சோ அதனால இது தெளிவா பாத்துக்கோங்க. இது எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, இங்க ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? எல்பிஜி சிலிண்டர்களில் புரோப்பேன் வாயு பயன்படுத்தப்படுகிறது. நம்ம இப்பதான் பார்த்தோம். எல்பிஜிங்கிறது என்ன? புரோப்பேனும், பியூட்டேனையும் சேர்த்து பயன்படுத்தக்கூடியது. சோ எல்பிஜி சிலிண்டர்கள்ல புரோப்பேன் வாயு பயன்படுத்தப்படுது. நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் பார்த்தோம். இது மணமற்ற வாயு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதில் கசிவு ஏற்பட்டால் அதை கண்டறிய முடியாது. மணமற்றது அப்படின்னா, இன்கேஸ் அதுல லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப லீக் ஆகுது. இப்போ உங்க வீட்ல வந்து புரோப்பேன் கேஸ் வந்து யூஸ் பண்றீங்க. அப்ப புரோப்பேன் கேஸ் வந்து லீக் ஆகுது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஆக்சிடென்ட் நடக்க பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? இருக்குல்ல. சோ அப்ப அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா, அது லீக் ஆகுதுங்கிறத நம்மளால உணர முடிஞ்சா தானே இது பண்ண முடியும். சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, மெர்கேப்டன் அப்படிங்கிற துர்நாற்றம் தரக்கூடிய ஒரு வேதிப்பொருள எல்பிஜி கேஸோட கலப்பாங்க. சோ இதனால வாயு கசிவினை ஈஸியா வந்து கண்டறிய முடியும். ஓகேவா? சோ எல்பிஜில வாயு கசிவினை வந்து கண்டறிய பயன்படுத்தக்கூடிய பொருள் எது அப்படின்னு கேட்பாங்க. இந்த மெர்கேப்டன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஏன் மெர்கேப்டன் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, புரோப்பேன் ஒரு மணமற்ற வாயு. அதனால மெர்கேப்டன் பயன்படுத்தும் பொழுது கசிவு ஏற்பட்டா கண்டறிய முடியும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? சோ இப்ப பியூட்டேன் பார்த்துட்டு இருந்தல, இந்த பியூட்டேன் வந்து எங்க பயன்படுது அப்படின்னா, செயற்கை வாசனை பொருட்கள் போன்ற ஏரோசல்ஸ் தெளிப்பான்கள்லயும் உந்தியாகவும் எரிபொருளாகவும் பயன்படுத்தப்படுது. தூய பியூட்டேன் குளிர்பதன பொருளாகவும் பயன்படுத்தப்படுது. பியூட்டேன் வந்து டார்ச் விளக்குகள்ல எரிபொருளா வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்தது மீத்தேன் பார்த்தாச்சு, புரோப்பேன் பார்த்தாச்சு, பியூட்டேன் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்கணும்? பென்டேன். பென்டேன் அப்படிங்கிறது குறைந்த கொதிநிலை கொண்ட திரவங்கள் ஆகும். இவை ஆய்வகங்கள்ல கரைப்பான் மற்றும் எரிபொருளாக பயன்படுத்தப்படுது. இவை பாலிஸ்டிரைன் என்ற வேதிப்பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுது. இது கேட்பாங்க. பாலிஸ்டிரைன் என்ற வேதிப்பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுவது எது? மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பென்டேன் அப்படிம்பாங்க. அப்ப இது பென்டேன். ஓகேவா? சோ எப்படி கொஸ்டின் வரும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? புரோப்பேன் பத்தி கேட்டாங்கன்னா சரியா தவறால கேட்கலாம். மணமற்ற வாயு, காற்றை விட லேசானது, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு சரியா தவறான்னு கேட்பாங்க. ஆனா புரோப்பேன் என்னது? காற்றை விட கனமானது, மனமற்றது, எளிதில் தீப்பற்றக்கூடியது. அதுவே இந்த மெர்கேப்டன் பத்தி கேட்கலாம். இந்த பாலிஸ்டிரைன் உற்பத்திக்கு வேதிப்பொருள் உற்பத்தி பண்றதுக்கு என்ன பயன்படுதுன்னு கேட்கலாம். சோ அப்ப பென்டேன்கள் பயன்படுத்தப்படுது. ஓகேவா? சோ இதுதான் ஹைட்ரோ கார்பன்ஸ்ல உங்களுக்கு ஜென்ரலா கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். இப்போ பெட்ரோலியம், நிலக்கரி, இயற்கை வாயுன்னு தனித்தனியா பார்ப்போம். ஆனா இதுவுமே என்ன எதுக்குள்ளதான் வரும்? இந்த
ஹைட்ரோ கார்பனுக்குள்ளதான் வரும். அடுத்து இயற்கை வாயு, நேச்சுரல் கேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப நேச்சுரல் கேஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தலாமா? இயற்கை வாயு என்பது மீத்தேன், உயர் அல்கேன்கள், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஹைட்ரஜன் சல்பைடு ஆகிய வாயுக்களை உள்ளடக்கிய இயற்கையில் காணப்படக்கூடிய ஹைட்ரோ கார்பன் வாயுக்கள் கலவையை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இயற்கை வாயு. சோ அப்ப இயற்கை வாயுனா எல்லாம் கலந்திருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் வாயுக்களுடைய கலவைதான். மீத்தேன் இருக்கும், அல்கேன்ஸ் இருக்கும், கார்பன். அல்கேன்ங்கிறது ஒண்ணும் இல்ல, ஹைட்ரோ கார்பன்ல ஒரு கிளாசிபிகேஷன் தான். அல்கேன், அல்கீன், அல்கைன், அரீன்கள் அப்படின்னு பார்த்தோம்ல, அதுல ஒண்ணுதான் இந்த அல்கேன்கள். கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் ஆயிருக்கும், நைட்ரஜன் மிக்ஸ் ஆயிருக்கும், ஹைட்ரஜன் சல்பைடு, இதெல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கக்கூடியதான் வந்து நேச்சுரல் கேஸ். இதை பிரிச்சு பயன்படுத்துவாங்க எரிபொருளை. ஓகேவா? இந்த இயற்கை வாயுவில் மீத்தேன் மற்றும் மீத்தேன் போன்ற கீழ்நிலை ஹைட்ரோ கார்பன்கள் இருந்தால் அது உலர் வாயு எனப்படுகிறது. ட்ரை கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கீழ்நிலை ஹைட்ரோ கார்பன்கள், ஹைட்ரோ கார்பன்ஸ்லயே கிளாசிஃபை பண்ணுவாங்க உயர்நிலை, கீழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கீழ்நிலை அப்படிங்கிறது மீத்தேன், ஈத்தேன்லாம் வந்து கீழ்நிலை. சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே வந்து உலர் வாயு அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரை கேஸ். இது கேட்கலாம், ட்ரை கேஸ்க்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ அது பாத்துக்கோங்க. அதுவே ப்ரொபேன், பியூட்டேன் போன்ற உயர்நிலை ஹைட்ரோ கார்பன்கள் இருந்தால் அந்த வாயு ஈர வாயு எனப்படுகிறது. சாச்சுரேட்டட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈர வாயு அப்படிங்கறத சாச்சுரேட்டட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே உலர் வாயுனா, உலர்னா ட்ரையா இருக்கிறதா உலர் வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உலர் வாயுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்கலாம், ஈத்தேன், மீத்தேன். சாச்சுரேட்டட் கேசஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்கலாம், ஈரவாயு. சாச்சுரேட்டட்னா ஈரவாயு, எக்ஸாம்பிள் வந்து ப்ரோபேன், பியூட்டேன். ஏன் இந்த சாச்சுரேட்டட் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் அப்படின்றோம். அதுல ஹைட்ரஜன் கண்டென்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து உயர் ஹைட்ரோ கார்பன்ஸ், அப்படி உயர்நிலை ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பன் கண்டென்ட்டும் ஹைட்ரஜன் கண்டென்ட்டும் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உயர்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட், இயற்கை வாயுவானது எண்ணெய் கிணறுகளில் எண்ணெய் மட்டத்திற்கு மேலே, இப்போ ஒரு எண்ணெய் கிணறு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னதான் கிடைக்கும் அப்படின்னா மேல கேசஸ் இருக்கும், அதான் வெளில வரும். அதுக்கப்புறம் தான் இது கீழே இருக்கக்கூடிய ஆயில வந்து எடுப்பாங்க. இப்போ ஆயில் இங்க இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் தான் மேல இருக்கும். சோ இந்த கேஸை வெளில எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆயில் எடுப்பாங்க. சோ இந்த மாதிரி இயற்கை வாயுவானது எண்ணெய் கிணறுகளில் எண்ணெய் மட்டத்துக்கு மேலே காணப்படும். இந்த வாயுவானது கடல் மட்டத்திற்கு கீழே உள்ள பாறைகளில் காணப்படும் சிறிய இடைவெளிகளில் காணப்படுகிறது. இவை தேக்கங்கள், அதாவது பாறைகளுக்கு இடுக்குல வந்து காணப்படக்கூடியது. சோ இது வந்து தேக்கங்கள். அது எங்க இருக்கோ அந்த இடத்துல வந்து தேக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கமான முறையில் எண்ணெய் கிணறுகளை தோண்டுவதன் மூலமாக இவற்றை வெளியே கொண்டு வர முடியும். இப்ப இந்த இடத்துல இந்த பிளேஸ்ல இங்க கீழே இருக்கு, இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா மேல இருந்து ஒரு ஹோல் வந்து இது பண்ணுவாங்க. ஹோல் பண்ணும்போது இங்க இருந்து இந்த கேஸ் வந்து வெளில வரும். சோ இந்த மாதிரி நம்மள நேச்சுரல் கேஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனா ஒரு சில டைம் இந்த இயற்கை வாயு வந்து என்னன்னா எண்ணெயோடு சேர்ந்தே காணப்படும், மிக்ஸ் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில் எண்ணெயுடன் சேர்ந்து மேற்பகுதிக்கு கொண்டு வரப்படுகிறது. அப்ப மிக்ஸ் ஆயிருக்குன்னா மிக்சரா தான் மேல எடுத்துட்டு வர முடியும். அதுக்கப்புறமா இதை பிரிச்சுக்குவாங்க. ஓகேவா? சோ இதுதான் இந்த இணைந்த வாயு என்று அழைக்கப்படுகிறது. எண்ணெயோட சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா இது இணைந்த வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை வாயு வெப்பப்படுத்துவதற்கும், சமைப்பதற்கும், மின்சாரம் உற்பத்திக்கும் பயன்படுது. எப்பவுமே ஒரு படிம எரிபொருள் எதுக்குதான் பயன்படும்னா அது எரிபொருளா பயன்படும். எரிபொருளா பயன்படுத்துறோம்னா எரியுதுன்னா என்ன ஆகும்? வெப்பம் கிடைக்கும். வெப்பம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு என்ன பண்ணலாம்? குக் பண்ணலாம். அது மட்டும் தான் பண்ணலாம். ஆனா வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்? எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். வெப்பத்தை பயன்படுத்தி நீரை நீராவியா மாத்தலாம். நீராவி இருந்துச்சுன்னா ஸ்டீம் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி இந்த 3 பர்பஸ் தான் ஜென்ரலா இருக்கும். ஓகேவா? சோ இந்த இயற்கை வாயு எங்கெங்கெல்லாம் இந்தியால கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிபுரா மாநிலத்துல, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசத்துல எங்க அப்படின்னா எஸ்பெஷலி இந்த கிருஷ்ணா, கோதாவரி படுகைகள் இருக்குல்ல, ஆற்றுப்படுகைகள் இருக்குல்ல, அந்த பகுதியில கிடைக்குது. தமிழ்நாட்டிலயும் கிடைக்குது. எங்க அப்படின்னா காவிரி டெல்டா பகுதிகளில் கிடைக்குது. சோ நிறைய பேர் இந்த இஷ்யூ எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் வந்து காவிரி டெல்டா பகுதியில கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. சோ கேஸ் எரிஞ்சுட்டே இருக்கும், கீழ இருந்து மேல ஃபயர் ஆயிட்டே இருக்கும். சோ அது எல்லாமே என்னன்னா இந்த நேச்சுரல் கேசஸ்னால வர ஃபயர்ஸ் தான். ஓகேவா? சோ இவை சதுப்பு நில பகுதிகளிலும் கழிவுநீர் கால்வாய்களிலும் உள்ள சிதைவடையும் கரிம பொருட்களில் இருந்தும் உருவாகுது. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கழிவுநீர் கால்வாயில இருந்து கூட, சதுப்பு நில பகுதியில இருந்து கூட இந்த இயற்கை கேசஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இயற்கை வாயுவில் முதன்மையானது எதுன்னு கேட்பாங்க, மீத்தேன். ஓகேவா? ஏன்னா இயற்கை வாயுல 85% வந்து என்னதான் இருக்கும்னா மீத்தேன் தான் இருக்கும். சோ இது உங்களுக்கு கொஸ்டின் பார்ட். இயற்கை வாயுவில் முதன்மையானது எதுன்னு கேட்பாங்க, மீத்தேன். ஓகேவா? சோ இந்த இயற்கை வாயுவுடைய பயன்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். இயற்கை வாயுவோட பயன்கள் அப்படின்னா தொழிற்சாலைகளிலும் வீடுகளிலும் எரிபொருளாக பயன்படுத்தப்படுது. அடுத்தது வெப்ப ஆற்றல் உருவாக்க பயன்படுதா? அப்ப வெப்ப ஆற்றல்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? மின் உற்பத்தி பண்ணலாமா? அப்ப மின் நிலையங்கள்ல இந்த இயற்கை வாயுக்கள் பயன்படுத்தப்படுது. இது மட்டும் இல்லாம
பெட்ரோல் டீசலுக்கு பதிலா வாகனங்கள்ல கேஸ் யூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸ்லாம் இப்ப வந்துருச்சு. சோ இப்ப பெட்ரோல் டீசல்ஸ்க்கு பதிலா வந்து வாகனங்கள்ல எரிபொருளா வந்து இந்த இயற்கை வாயு பயன்படுத்தப்படுது. அதுக்கு அடுத்தது வெப்பப்படுத்தும் பொழுது இது சிதைவடைந்து ஹைட்ரஜன் கார்பனை தருகிறது. தனித்தனியா கொடுக்குது. ஹைட்ரஜன் தனியா, கார்பன் தனியா. ஏன்னா ஹைட்ரோ கார்பன் சொன்னோம். இயற்கை வாயுங்கிறதே என்னது? ஒரு ஹைட்ரோ கார்பன். அப்ப ஹைட்ரோ கார்பன் என்ன? ஹைட்ரஜன் கார்பனும் சேர்ந்து இருக்கிறது தான் ஹைட்ரோ கார்பன். அப்ப அதை பிரிச்சோம் அப்படின்னா ஹைட்ரஜன் தனியா, கார்பன் தனியா கிடைக்குமா? ஹைட்ரஜன் வாயு கிடைக்கும். சோ பிரிக்கும் பொழுது அந்த ஹைட்ரஜன் வாயு உர உற்பத்தியில பயன்படுத்தப்படுது. ஓகேவா? சோ அப்ப இந்த நேச்சுரல் கேஸ வந்து பிரிப்பாங்க. நேச்சுரல் கேஸ்ல இருந்து ஹைட்ரஜன் கேஸ் எடுப்பாங்க. அந்த ஹைட்ரஜன் கேஸ் உர உற்பத்தியில பயன்படுத்தப்படுது. அடுத்தது பல்வேறு வேதிப்பொருட்கள் கெமிக்கல்ஸ் தயாரிக்கிறதுக்கு செயற்கை இலைகள், கண்ணாடி, இரும்பு, பிளாஸ்டிக் மற்றும் பெயிண்ட் உற்பத்திக்கு இந்த இயற்கை வாயு பயன்படுத்தப்படுது. அதுக்கு அடுத்தது மின்சார உற்பத்திக்கும் வந்து பயன்படுத்தப்படுது. ஆல்ரெடி பார்த்ததுதான். ஓகேவா? சோ இவ்வளவுதான். அதுக்கு அடுத்து நீங்க என்ன இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதி இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. இதையும் நம்ம பார்த்திடணும். சுற்றுச்சூழலினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்தும் ஓவியங்களையும் தொன்மையான கலைப்பொருட்களையும் காப்பதற்கு மிதமான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் தேவைப்படுகிறது. அப்ப சுற்றுச்சூழல்னால வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து பழங்கால ஓவியங்கள்லாம் இருக்குல்ல, ஓவியங்கள், தொன்மையான கலைப்பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதை காக்கணும் அப்படின்னா மிதமான வெப்பநிலை, ஈரப்பதம் தேவைப்படுது. சோ அதுக்குது அருங்காட்சியகங்கள்ல பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க இயற்கை வாயு பயன்படுத்தப்படுது. ஹைட்ரஜன் கேசஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில இதெல்லாமே. சோ அந்த இதுதான். ஓகேவா? சோ அதுக்காக இயற்கை வாயுகள் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது இயற்கை வாயுவுடைய நன்மைகள் என்ன, பயன்கள் என்னன்னு பார்த்தாச்சு. நன்மைகள்னா ஒண்ணும் இல்ல. சோ இது யூஸ் பண்ணா எந்த ஒரு கேடும் இல்லாம, தீமைகள் இல்லாம நன்மைகள் இருக்கும்ல, அதுதான். சோ எளிதில எரியக்கூடியது என்பதனால பெருமளவு வெப்பத்தை வெளிப்படுத்துகிறது. எரியும் பொழுது எந்த ஒரு கழிவையும் இது தருவதில்லை. அதனால எதுவும் இதாகிறது இல்ல. சோ எரியும் பொழுது புகையை வெளிவிடாததால் சுற்றுச்சூழல்ல மாசு ஏற்படுவது இல்லை. இந்த வாயு குழாய்கள் மூலம் எளிதில் எடுத்து சென்று சேர்க்க முடியும். நீங்களே பார்த்திருக்கலாம், நேச்சுரல் கேசஸ்க்கு கீழே பைப் லைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதனை வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் நேரடியாக எரிபொருளாக பயன்படுத்த முடியும். அவ்வளவுதான். சோ இதெல்லாமே நன்மைகள். அவ்வளவுதான். அடுத்து என்னன்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎன்ஜி அப்படின்னா கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ், அழுத்தப்பட்ட இயற்கை வாயு. அதிக அழுத்தம் கொண்டு இந்த இயற்கை வாயு அழுத்தும் பொழுது அழுத்தப்பட்ட இயற்கை வாயு கிடைக்கிறது. இயற்கை வாயுவே தான், இது அதிக அழுத்தத்தினால அழுத்தப்பட்டு கிடைக்கிறது வந்து அழுத்தப்பட்ட இயற்கை வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. இது தற்பொழுது தானியங்கி வாகனங்களில் எரிபொருளாக பயன்படுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, பெட்ரோல் டீசலுக்கு பதிலா இயற்கை வாயு வந்து எரிபொருளா பயன்படுதுன்னு. அப்ப அழுத்தப்பட்ட இயற்கை வாயு எரிபொருளா தான் பயன்படுத்தப்படுது. சோ இதில் உள்ள முதன்மையான ஹைட்ரோ கார்பன் மீத்தேன். சோ இதுல எது முதன்மையான ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீத்தேன். நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இயற்கை வாயுல எது முதன்மையானதுன்னு கேட்டாலும் என்னதான் சொல்லணும்? மீத்தேன். ஏன்னா 88.5% வந்து மீத்தேன் தான் பிரசன்ட் ஆயிருக்கும் இதுல. பெரிய சரக்கு வாகனங்களில் எடுத்து செல்வதற்கு இவை திரவமாக்கப்படுகிறது. இது அழுத்தப்பட்டு கேஸா இருக்கிறது லிக்விட் ஃபார்முக்கு கொண்டு வருவாங்க. அப்ப லிக்விட் ஃபார்ம்ல தான் வந்து நம்ம கேஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயு எல்என்ஜி எனப்படும். கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அதிக அழுத்தத்திலும், லிக்விட் நேச்சுரல் கேஸ் மிக குளிரூட்டப்பட்ட திரவ நிலையிலும் சேமித்து வைக்கப்படுகிறது. அடுத்தது இந்த கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸோட பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மிகவும் மலிவான மற்றும் தூய்மையான எரிபொருள். காஸ்ட் வந்து கம்மி. இதை பயன்படுத்தும் வாகனங்கள் மிக குறைவான கார்பன் டை ஆக்சைடையும் ஹைட்ரோ கார்பன் புகையையும் வெளியிடுகின்றது. பெட்ரோல் மற்றும் டீசலை விட மிகவும் விலை குறைந்தது. ஓகேவா? சோ இங்க வந்து சிஎன்ஜி கேஸ், கம்ப்ரஸ்டு கேஸோட இயல்பு பத்தி கொடுத்திருக்காங்க. சோ சிஎன்ஜி கேஸ்ல மீத்தேன் எவ்வளவு பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 88.5%, ஈத்தேன் 5.5, ப்ரோபைன் 3.7, பியூட்டேன் 1.8, பென்டேன் வந்து 0.5 இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த பிற எரிபொருள் வாயுக்கள் இது வந்து அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் இதோட காம்போசிஷனை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இயற்கை வாயுவை தவிர மேலும் சில வாயுக்களும் எரிபொருளா பயன்படுத்துறாங்க. சோ அதுதான் வந்து பிற எரிபொருள் வாயுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உற்பத்தி வாயு, நிலக்கரி வாயு, உயிரி வாயு, நீர் வாயு அப்படின்னு சொல்லி 4 இருக்கு. உற்பத்தி வாயு அப்படின்னா கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜன் கேஸும் சேர்ந்ததுதான் வந்து உற்பத்தி வாயு. ஓகேவா? சோ இது வந்து எஃகு உற்பத்தி தொழிற்சாலையில பயன்படுத்தப்படுது எரிபொருளா. உற்பத்தி வாயுவை வந்து அமெரிக்கால வந்து மரவாயு அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இது கேட்கலாம். உற்பத்தி வாயு அமெரிக்காவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மரவாயு. இதுவே இங்கிலாந்துல உறிஞ்சு வாயு அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஓகேவா? அடுத்தது நிலக்கரி வாயு அப்படிங்கிறது
ஹைட்ரஜன், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு 3 சேர்ந்த கலவைதான் வந்து நிலக்கரி வாயு. இது சிதைத்து வடித்தல், அதாவது நிலக்கரியை சிதைத்து வடிப்பதன் மூலம் பெறப்படக்கூடியது இந்த நிலக்கரி வாயு. இதுல ஒரு தவறான புரிதல் இருக்கும் எல்லாருக்குமே. என்ன அப்படின்னா, நிலக்கரியை சிதைத்து வடிப்பதன் மூலம், அப்ப நம்ம எப்ப வடிப்போம்? வாட்டர்ல கலந்திருக்கும் போது தானே வடிப்போம். அப்ப நிலக்கரியை அரைச்சு வாட்டரோட மிக்ஸ் பண்ணி அதை வடிக்கிறாங்க போல, அப்பதான் இந்த கேஸ் ஃபார்ம் ஆகுது போல அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது அந்த வடிக்கிறது கிடையாது. ஓகேவா? நிலக்கரியை சிதைத்து வடிப்பதன் மூலம் பெறப்படுகிறது அப்படின்னா என்னன்னா, நிலக்கரிய காற்று இல்லாத சூழ்நிலையில வெப்பப்படுத்துவாங்க. ஓகேவா? காற்றில்லா சூழ்நிலையில் நிலக்கரியை வெப்பப்படுத்துறது தான் நிலக்கரி சிதைத்து வடித்தல் முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? இவ்வாயு எஃகு உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் திறந்த வெளி உலைகளில் சூடுபடுத்த பயன்படுத்தப்படுகிறது. அவ்வளவுதான். அடுத்து நீர்வாயு அப்படின்னா கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜன் கேஸும் சேர்ந்ததுதான் நீர்வாயு. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. உற்பத்தி வாயுனா கார்பன் மோனாக்சைடு பிளஸ் நைட்ரஜன். இதுவே கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன்னா அது நீர்வாயு. ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா நீர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரி வாயு அப்படிங்கிறது, உயிரி வாயு என்பது மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயுக்களின் கலவையாகும். மீத்தேனையும் கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து இருக்கிறதா உயிரி வாயு. இவ்வாயு கரிம பொருட்களை உண்டு பண்ணும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் கழிவுகளில் சிதைவடைய செய்வதால் உருவாக்கப்படுகிறது. நம்மளுக்கு இது ஆல்ரெடி தெரியும். காற்றில்லாத சூழ்நிலையில கரிம பொருட்கள் சிதைவடும் பொழுது என்ன உருவாகும் அப்படின்னா உயிரி வாயு உருவாகும் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ கழிவுநீர் தொட்டியில இருந்து எல்லாம் வந்து கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் இந்த உயிரி வாயுங்கிறது தான். ஏன்னா அப்ப கார்பன் டை ஆக்சைடும் ப்ரொடியூஸ் ஆகும், அட் த சேம் டைம் மீத்தேன் கலந்து இதாகும். இதுல மீத்தேனை மட்டும் தனியா எடுத்து எரிபொருளா பயன்படுத்துவாங்க, கார்பன் டை ஆக்சைடு தனியா இது பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ அதுக்கு அடுத்தது நிலக்கரி, முக்கியமான ஒரு பகுதி. நிலக்கரியை பொறுத்த வரைக்கும் இந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். காலங்காலமா நிலக்கரி எப்படி உருவாகுது அப்படிங்கறத நம்ம ஸ்கூல்லயே படிச்சிருப்போம். என்னது, தாவரங்கள், பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தாவரங்கள், விலங்குகள், மற்ற உயிரினங்கள் இதெல்லாமே வந்து இறந்து அப்படியே மண்ணு மேல படியும். அது என்ன ஆகும்? அதுக்கு மேல மண்கள் படியும். இந்த மாதிரி பல லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால மண்ணுக்கு அடியில போயிடும். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்குன்னா மண்ணுக்கு அடியில இருக்கக்கூடிய அது வந்து அதிக அழுத்தத்தினாலையும் வெப்பத்தினாலையும் என்ன உருவாயிருக்கும்? நிலக்கரியா ஒரு படிம பொருளா உருவாயிருக்கும். அந்த படிம எரிபொருள் தான் வந்து என்னன்னு சொல்றோம்? நிலக்கரி அப்படின்னு சொல்றோம். சோ படிம எரிபொருட்கள்ல நிலக்கரியும் ஒன்று. இது தனித்த கார்பனும் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர் ஆகியவற்றை கொண்ட கார்பனின் சேர்மங்களும் கலந்த கலவையாகும். எனது தனித்த கார்பனும் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர் ஆகியவற்றை கொண்ட கார்பனின் சேர்மங்களும் கலந்த கலவைதான் வந்து இந்த நிலக்கரி அப்படிங்கிறது. இது ஆல்ரெடி நீங்க பார்த்த அதே கதைதான். 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி பூமிக்கு அடியில அதிக வெப்பத்தினாலையும் அழுத்தத்தினாலையும் உருவாகக்கூடியது அப்படிங்கிறது. ஓகேவா? இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல படியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேல ஒரு சில மண் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகுமா? அடுத்து இன்னொரு லேயர், அடுத்து இன்னொரு லேயர், அடுத்து இன்னொரு லேயர் அப்படிங்கும் பொழுது ஒரு குறைந்த அழுத்தம் தான் இருக்கும். அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல வந்து ஒரு பஞ்சு போன்ற பிட் அப்படிங்கிற பொருளா ஃபர்ஸ்ட் மாறும். ஓகேவா? சிதைந்து அடர்த்தியான மற்றும் பஞ்சு போன்ற பிட் எனப்படும் பொருளா மாறும். இதுல வந்து 10 to 15% ஆஃப் கார்பன் கண்டென்ட் தான் இருக்கும். ஓகேவா? காலப்போக்குல இது அதிக அழுத்தத்தினாலையும் வெப்பத்தினாலையும் பிட் அப்படிங்கறது அழுத்தப்பட்டு நிலக்கரியா உருமாறுது. ஓகேவா? சோ அப்ப நிலக்கரி கார்பனை முதன்மையாக கொண்டுள்ளதால், அதாவது இறந்த தாவரங்கள் நிலக்கரியாக மாறும் மெதுவான நிகழ்ச்சியை வந்து கார்பனாதல்னு சொல்றாங்க. ஏன்னா தாவரங்கள் வந்து நிலக்கரியா மாறுது. அப்ப நிலக்கரிங்கிறது என்னது? கார்பன் கண்டென்ட். அப்ப கார்பனா மாறுறதுனால இதை வந்து கார்பனாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நிலக்கரியை எப்படி வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமிக்கு மேற்பரப்பிற்கு கீழே உள்ள நிலக்கரி படுகைகளிலிருந்து இருந்து நிலக்கரியை வெளியே எடுக்கப்படுகிறது. பூமிக்கு உள்ளே காணப்படும் நிலக்கரியை வெடிப்பொருட்களை கொண்டு வெடிக்க செய்து பூமியின் மேற்பகுதிக்கு கொண்டு வருகின்றனர். இந்த லைன் படிச்சோன்னு நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒருவேளை பாம்பை வந்து உள்ள பிளாஸ்ட் பண்ணிட்டு பிளாஸ்டிங் மூலியமா பிளாஸ்ட் பண்ணா உள்ள இருக்கக்கூடிய நிலக்கரி வெளில பறந்து வந்துருமா அப்படின்லாம் யோசிப்பீங்க. அப்படிலாம் ஒரு டிஃப்ரெண்ட் இதெல்லாம் கிடையாது. என்னன்னா, இப்போ இதுதான் லேயர்னு வச்சுக்கோங்களேன், சர்ஃபேஸ் லேயர்னு. இப்போ ஒரு குறிப்பிட்ட தூரத்துலதான் இருக்கு, அடியில தான் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரில் பண்ணி இங்க இருந்து வெட்டி எடுக்க ஆரம்பிப்போமா? சோ அந்த மாதிரி புவியின் மேற்பரப்புலயே இருந்துச்சுன்னா டைரக்டா வெட்டி எடுப்போம். இதுவே ரொம்ப ஆழத்துல இருக்கு அப்படின்னா சுரங்கங்கள் அமைச்சு வெட்டி எடுப்பாங்க. ஆனா இதுல என்னன்னா, இப்போ இந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேல மண் இருக்கலாம், பாறை இருக்கலாம், ராக்கு கூட இருக்கலாம். இப்ப ராக்லாம் இருக்கு அப்படின்னா இந்த ராக்க என்ன பண்ணுவாங்கன்னா உடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? பிளாஸ்ட் பண்ணுவாங்களா? சோ
இந்த பிளாஸ்டிங் பண்ணி இங்க இருக்கக்கூடிய பாறை மண்ணெல்லாம் நகர்த்திடுவாங்க. நகர்த்திட்டு அதுக்கப்புறமா அதுக்கு அடியில இருக்கக்கூடிய நிலக்கரியை மேல கொண்டு வராங்க. சோ இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. பூமிக்கு உள்ளே காணப்படும் நிலக்கரியை வெடிப்பொருட்களை கொண்டு வெடிக்கச் செய்து பூமியின் மேற்பகுதிக்கு கொண்டு வருகின்றன. புரிஞ்சா? சோ மேற்பகுதி சுரங்கம் தோண்டுதல் 2 மெத்தட்ல எடுப்பாங்க. ஒண்ணு மேற்பகுதியில இருந்துச்சு அப்படின்னா, பூமிக்கு மேற்பகுதியில ஒரு 22 அடி ஆழத்துல இருந்துச்சு அப்படின்னா, நிலக்கரி படுக்கைகள் இருக்குமானால் மேற்பகுதி மண் வெளியேற்றப்பட்டு நிலக்கரியை தோண்டி எடுக்கப்படுகிறது. மேற்பகுதி சுரங்கம் தோண்டுதல் எனப்படும். இந்த ப்ராசஸ் வந்து மேல சுரங்கம் தோண்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே கீழ்ப்பகுதி சுரங்கம் தோண்டுதல் அப்படின்னா, சில இடங்கள்ல வந்து பூமியின் மிக ஆழமான பகுதிகள்ல நிலக்கரி படுகைகள் காணப்படும். சோ அந்த மாதிரி இடத்துல பூமியில ஆழத்துல சுரங்கங்கள் தோண்டப்பட்டு நிலக்கரி பெறப்படுது. இத கீழ்ப்பகுதி சுரங்கம் தோண்டுதல் அல்லது ஆழமான சுரங்கம் தோண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல உலக அளவுல சுமார் 70 நாடுகள்ல நிலக்கரிகள் இருக்கு. உலக அளவுல இருக்கக்கூடிய நாடுகள்ல உலகத்துல எத்தனை நாடுகள் இருக்கு ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க பாக்கலாம். ஓகே, உங்களுக்கான டாஸ்க். இப்போ உலகத்துல மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க தான் கமெண்ட் பண்ணணும். இப்போ பிரசன்ட்ல எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்ல 70 நாடுகள்ல நிலக்கரி இருப்புகள் இருக்கு. சோ இதுல மிகப்பெரிய இருப்புகள் எங்க இருக்கு அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா. இந்த பகுதிகளில் தான் அதிக அளவு நிலக்கரி வந்து இருக்கு. உலக அளவுல ஏறத்தாழ 30% நிலக்கரி உற்பத்தி செய்வதால் அமெரிக்கா நிலக்கரி இருப்பில் முதலாவதாக இருக்கிறது. இது கேட்கலாம். நிலக்கரி இருப்பில் முதலாவதாக இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா. அங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 30% ஆஃப் கோல் வந்து அங்கதான் இருக்கு. ஓகேவா? இந்தியாவில் நிலக்கரி வெட்டி எடுத்தல் 1774ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதை ஏன் ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன்னா கொஸ்டின் பார்ட், வேற ஒண்ணும் கிடையாது. முதலில் இந்தியாவில் எந்த ஆண்டு நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். 1774. சோ உலக அளவுல நிலக்கரி உற்பத்தியில இந்தியா எத்தனாவது இடம்னு கேட்கலாம். 3வது இடம். அப்ப முதல் இடம் யாரு அப்படின்னா அமெரிக்கா. ஓகேவா? யுஎஸ்ஏ. அப்ப 2வது இடம், 3வது இடம். அப்ப 3வது இடத்துலதான் இந்தியா இருக்கு. அப்ப 2வது இடத்துல யார் இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகேவா? சோ உலகத்துல நிலக்கரி இருப்புகள்ல 2/3 பங்கு அமெரிக்காவிலும் சீனாவிலும் இருக்கு. அப்ப 3 பார்ட்ஸ், மொத்தமா 3 பகுதி இருக்கு அப்படின்னா அதுல 2 பங்கு, அதாவது 2/3 அப்படிங்கிறது எங்க மட்டுமே இருக்குன்னா யுஎஸ்ஏலயும் சைனாலயுமே இருக்கு. இப்பயே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். பாப்போம். யுஎஸ்ஏலயும் சைனாலயும் தான் இருக்கு. அடுத்தடுத்து 3வதா இந்தியால இருக்கு. ஓகேவா? சோ இப்ப நிலக்கரியோட வகைகள். இந்த நிலக்கரியோட வகைகள் அப்படிங்கிறது எப்படி நிலக்கரி வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்கன்னா அதுல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய கார்பனோட அளவை வச்சுதான். சோ நிலக்கரியில் உள்ள கார்பன் அளவை பொறுத்தும் அது வெளியிடும் வெப்ப ஆற்றலை பொறுத்தும் அதை 4 முக்கிய வகைகளாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா லிக்னைட், துணை பிட்டுமினஸ், பிட்டுமினஸ், ஆந்த்ரசைட் அப்படின்னு சொல்லி 4ஆ வந்து பிரிப்பாங்க. இதுல வந்து நீங்க என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும் அப்படின்னா அதோட கலர் படிக்கணும். அடுத்தது அதுல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய கார்பன் கண்டென்ட் எவ்வளவு அப்படிங்கறது படிக்கணும். கார்பன் எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத படிச்சா போதும். சோ இப்ப லிக்னைட் அப்படிங்கிறது வந்து பழுப்பு நிறமுடையது, மிகவும் தரம் குறைந்த நிலக்கரி. இது கேட்பாங்க. மிகவும் தரம் குறைந்த நிலக்கரி எது அப்படின்னு கேட்டாங்க. நிலக்கரி எது அப்படின்னு கேட்பாங்க. லிக்னைட், துணை பிட்டுமஸ், பிட்டுமினஸ், ஆந்த்ரசைட்னு கொடுத்திருப்பான். அப்ப தரம் குறைந்தது அப்படின்னா லிக்னைட் தான். பழுப்பு நிலக்கரின்னு சொல்றோம்ல அதுதான் இந்த லிக்னைட், வேற ஒண்ணும் கிடையாது. இது ஏன் வந்து தரம் குறைந்தது அப்படின்னா இதுல கார்பன் கண்டென்ட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். அதனாலதான். ஓகேங்களா? இதுல எவ்வளவு கார்பன் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னா 25 to 35% தான் வந்து கார்பன் இருக்கும். ஓகேவா? சோ லிக்னைட் அதிக அளவு ஈரப்பதத்தையும் மொத்த நிலக்கரி இருப்பில் ஏறக்குறைய பாதி அளவு கொண்டுள்ளது. இதுக்கான மீனிங் என்னன்னா இப்போ நிலக்கரி இருப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம்ல, அமெரிக்கா, சைனா, இந்தியா, ஈராக் இந்த பகுதிகள்லாம் வந்து ரஷ்யா, இந்த பகுதிகள்லாம் நிலக்கரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்ல, அந்த நிலக்கரி இருக்கிறதுல மொத்த நிலக்கரியில பாதி அளவு எந்த வகையான நிலக்கரி தான் இருக்கு அப்படின்னா இந்த லிக்னைட் தான் இருக்கும். ஓகேவா? சோ இதோட கலர் பழுப்பு நிறம். அடுத்தது இது வந்து தரம் குறைந்த நிலக்கரி பிகாஸ் கார்பன் கண்டென்ட் இஸ் வெரி லோ. சோ அதோட பெர்சன்டைல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 to 35% தான். ஓகேவா? சோ அதுக்கு அடுத்தது இது எங்க பயன்படுத்தப்படுது அப்படின்னா மின்சார உற்பத்தியில் பயன்படுகிறது. தொகுப்பு முறையிலான இயற்கை வாயுவையும் உரப்பொருட்களையும் உற்பத்தி செய்ய லிக்னைட் பயன்படுது. அடுத்தது துணை பிட்டுமினஸ். துணை பிட்டுமினஸ்னா லிக்னைட்டுக்கு அடுத்தது. லிக்னைட்டோட கொஞ்சம் அதிக இதா இருக்கிறது. லிக்னைட் நிலக்கரி அடர் நிறமாகவும் கடினமாகவும் மாறும் பொழுது துணை பிட்டுமினஸ் நிலக்கரி உருவாகுது. அப்ப இதுவே இன்னும் கொஞ்சம் வெப்பத்தினாலையும் அழுத்தத்தினாலையும் இன்னும் இதாகும் பொழுது
உருவாக்கக்கூடியது இந்த துணை பிட்டுமினஸ். கொஞ்ச நாள் ஆகும் பொழுது கலர் வந்து சேஞ்ச் ஆகுறது, கடினமா மாறுது. இதுதான். சோ இங்க பாருங்க, இது லிக்னைட் லேசா இருக்கும். இது துணை பிட்டுமினஸ். இதை விட கல்லு மாதிரி இருக்கும். இதை விட ஆந்த்ரசைட்டுங்கிறது இன்னும் இதா இருக்கும். ஓகேவா? சோ இது கருமை நிறமுடைய மந்தமான நிலக்கரி வகையாகும். லிக்னைட் வகையை விட அதிக அளவு வெப்பத்தை வெளியிடும் திறனை கொண்டது. இதில் உள்ள கார்பன் அளவு வந்து பாத்தீங்கன்னா 35ல இருந்து 44% இருக்கும். முதன்மையான மின்சார உற்பத்தியில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. அப்ப மின்சார உற்பத்தியில எது அதிக அளவு பயன்படுத்தப்படுதுன்னா அந்த துணை பிட்டுமினஸ் தான் வந்து பயன்படுத்தப்படுது. இது இவ்வகை நிலக்கரியில் பிற நிலக்கரி வகைகளை விட குறைந்த அளவு சல்பர் இருக்கு. சோ இது மாசுக்களை உருவாக்குவதில்லை. குறைந்த அளவு சல்பர் இருக்கு அப்படின்னா மாசுக்கள் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பிட்டுமினஸ் நிலக்கரி, தேர்ட் கேட்டகரி. அதிக அளவு இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களால் துணை பிட்டுமினஸ் நிலக்கரி பிட்டுமினஸ் வகை நிலக்கரியாக மாற்றமடைகிறது. அதாவது லிக்னைட் வந்து கொஞ்ச நாள் போச்சுன்னா என்ன ஆகும்? துணை பிட்டுமினஸா மாறும். ஓகேவா? எந்த துணை பிட்டுமினஸ் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் அந்த வெப்பநிலை, இதைத்தான் வந்து இயற்பியல் வேதியியல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பிசிக்கல் கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. வேற ஒண்ணுமே கிடையாது. இது பிட்டுமினஸா மாறும். இது இன்னும் கொஞ்ச நாள் அழுத்தப்பட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஆந்த்ரசைட்டா மாறும். அவ்வளவுதான். காலம் அதிகரிக்க இப்ப 100 வருஷம் கழிச்சு ஒரு பொருளை எடுத்தீங்க அப்படின்னா அதோட கேட்டகரி இருக்கும். அப்ப 400 வருஷத்துக்கு அப்புறம் அதே பொருள் எடுத்தீங்க அப்படின்னா ஆந்த்ரசைட்டா எடுப்பீங்க. அந்த மாதிரி வேற ஒண்ணுமே கிடையாது. சோ இது வந்து கலர் வந்து அடர் கருமை நிறம், கடினத்தன்மை கொண்டது. இவ்வகை நிலக்கரியில் 45ல இருந்து 86% கார்பன் உள்ளது. மேலும் இவை அதிக அளவு வெப்ப ஆற்றலை பெற்றுள்ளது. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், கார்பன் கண்டென்ட் அதிகரிக்க உங்களுக்கு வெப்ப ஆற்றலும் அதிகமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தரமும் உயரும். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இரும்பு எஃகு உற்பத்தி தொழிற்சாலைகளில் கல்கரி வழங்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது பெயிண்ட்கள், நைலான், பல்வேறு வகையான பொருட்கள் தயாரிக்கிறதுக்கான உபரி பொருட்கள், விளைபொருட்கள் தயாரிக்கிறதுக்கும் இந்த பிட்டுமினஸ் பயன்படுத்தப்படுது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது லாஸ்ட் கேட்டகரியா இருக்கக்கூடியதா இந்த ஆந்த்ரசைட். ஆந்த்ரசைட் அப்படிங்கிறது மிகவும் உயர்தரம் கொண்ட நிலக்கரி. கேட்கலாம், உயர்தரம் கொண்ட நிலக்கரி எது அப்படின்னு. லிக்னைட், ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், துணை பிட்டுமினஸ். இது ஆன்சர் ஆந்த்ரசைட். ஓகேவா? இது லேசானதாகும். இவ்வகை நிலக்கரி மிகவும் லேசானதாகவும் உயர்ந்த வெப்ப ஆற்றலையும் கொண்டதாகவும் உள்ளது. ஆந்த்ரசைட் நிலக்கரி கடினத்தன்மையையும் அடர் கருமை நிறத்தையும் பளபளக்கும் தன்மையும் கொண்டது. இதில் உள்ள கார்பனின் சதவீதம் 86ல இருந்து 97% ஆகும். இது பிட்டுமினஸ் நிலக்கரியை விட சற்று உயர்ந்த வெப்ப ஆற்றல் மதிப்பை உடையது. ஆந்த்ரசைட் நிலக்கரி நீண்ட நேரம் எரிந்து அதிக வெப்பத்தையும் குறைவான மாசுக்களையும் வெளிப்படுத்தக்கூடியது. ஓகேவா? சோ இதுல நிலக்கரியை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன வேலை தோண்டுவாங்க, அதாவது 2 வேலை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஒண்ணு மேற்பகுதி சுரங்கம் தோண்டுதல், கீழ்ப்பகுதி சுரங்கம் தோண்டுதல். அதுக்கு அடுத்தது எந்த கண்ட்ரில அதிக அளவு ப்ரொடியூஸ் பண்றாங்க, எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அமெரிக்கா ஃபர்ஸ்ட், தேர்டா இருக்கக்கூடியது இந்தியா. இந்தியால எப்போ ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்க? 1774ல. அதுக்கடுத்து நிலக்கரியோட வகைகள் 4 வகைகள். ஒரு சில புக்ல இந்த பிட் அப்படிங்கறதையுமே சேர்த்திருப்பாங்க. பிட் அப்படிங்கிறது 10 to 15% கார்பன் கண்டென்ட் இருக்கிறதா வந்து பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது மெயின் கிளாசிபிகேஷன்ல கொண்டு வர மாட்டாங்க. ஓகேவா? சோ லிக்னைட், துணை பிட்டுமினஸ், ஆந்த்ரசைட், இந்த 4 இதுல உயர்தரம் கொண்டது அப்படின்னா ஆந்த்ரசைட், குறைந்த தரம் கொண்டது அப்படின்னா லிக்னைட். கார்பன் கண்டென்ட் அதிகமாச்சு அப்படின்னா அதிக வெப்பத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி என்ன கொடுக்கும்? கார்பன் கண்டென்ட் அதிகமாச்சு அப்படின்னா வெப்பம் ப்ரொடியூஸ் ஆகிறது அதிகமா இருக்கும், தரம் அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ நிலக்கரியோட பயன்கள் கொடுத்திருக்காங்க. நிலக்கரி வெப்பத்தையும் மின்சாரத்தையும் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. உயவு பொருளாக லூப்ரிகண்டா பயன்படுத்துறாங்க. நீர் ஒட்ட ஆடைகள், இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஷர்ட்ல விளம்பரத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஷர்ட்ல வாட்டர் ஊத்துவாங்க, வாட்டர் ஒட்டவே ஒட்டாது. சோ அந்த மாதிரி ஆடைகள் தயாரிக்கிறது. ரெசின், அழகு சாதன பொருட்கள், ஷாம்பு, பற்பசை போன்ற பொருட்கள் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு சிலிக்கன் அப்படிங்கிற ஒரு பொருள் தேவை. இந்த சிலிக்கனோட வழிப்பொருட்களை தயாரிக்கிறதுக்கு தான் வந்து இந்த நிலக்கரியை பயன்படுத்துறாங்க. செயல்மிகு கரி முகப்பூச்சுக்களிலும் பிற அழகு சாதன பொருட்களிலும், காஸ்மெட்டிக்ஸ்ல கூட வந்து இந்த நிலக்கரி பயன்படுத்தப்படுகிறது. காகித தயாரிப்பில் நிலக்கரி பயன்படுகிறது. அலுமினாவை தூய்மைப்படுத்த தொழிற்சாலைகளை தூய்மைப்படுத்தும் தொழிற்சாலைகளை உருவாக்க நிலக்கரி பயன்படுத்தப்படுது. அதிக வலிமை கொண்டதும் குறைந்த அளவு எடை கொண்டதுமான கார்பன் இலைகள் கட்டுமானம், மலையேறும் இருசக்கர வாகனங்கள், டென்னிஸ் மட்டைகள் ஆகியவை தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. நிலக்கரியிலிருந்து பெறப்படும் செயல்மிகு கரி நீர் மற்றும் காற்றை சுத்தப்படுத்தும் வடிகட்டிகளிலும், ஃபில்டர்ஸ்ல எல்லாம் வந்து இந்த கோல் யூஸ் பண்ணுவாங்க.
சோ அது சிறுநீரக கருவிகளிலும் நிலக்கரி பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா? சோ அவ்வளவுதான். சோ நிலக்கரியில இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னா என்னென்ன கொடுத்திருக்காங்க, என்னென்ன இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் பார்த்தோம். நிலக்கரி சிதைத்து வடித்தல் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸ் மூலியமா வந்து உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு நிலக்கரியை சிதைத்து வடித்தல் ப்ராசஸ் பண்ணும்பொழுது கல்கரி கிடைக்கும், கரித்தார் கிடைக்கும், அம்மோனியா கிடைக்கும், நிலக்கரி வாயு கிடைக்கும். இந்த 4 தான் கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப இதோட பயன்கள் என்ன அப்படிங்கறதுதான். இது ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்ப நிலக்கரியை தூள் பண்ணி இந்த டியூப்ல இங்க போட்டீங்க அப்படின்னா, இத வந்து காற்றில்லாத சூழ்நிலையில வெப்பப்படுத்தும் போது எரியாது. ஓகேவா? காற்றில்லாத சூழ்நிலையில நிலக்கரியை வெப்பப்படுத்தும் பொழுது எரியாது. சோ இதுல இருந்து ஒரு 4 வகையான விளைபொருட்கள் கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க நிலக்கரிய இது வெப்பப்படுத்தும் பொழுது இங்க இருந்து வரக்கூடிய பொருட்கள் இங்க இருந்து இந்த டியூபுக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகும். இதுல வாயு, நிலக்கரி வாயு வரும். அந்த வாயுவ இந்த குழாய் வழியா வெளில போயிரும். இந்த டியூப்ல வாட்டர் இருக்கும். இந்த வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா, அம்மோனியாவ என்ன பண்ணிக்கும்னா எடுத்துக்கும். அம்மோனியாவ அப்சர்வ் பண்றதுனால அம்மோனியா வந்து திரவமா கிடைக்கும். அதுக்கடுத்து தார் இருக்குல்ல, இதுல இருந்து உருவாகக்கூடிய அந்த தாருங்கிறது இந்த டியூப்ல கீழ வந்து ஸ்டோர் ஆயிடும். அவ்வளவுதான். இன்னொரு குழாயில அந்த கல்கரி அப்படிங்கிறது அப்படியே இருந்துரும். அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி 4 வகையான விளைபொருட்கள் கிடைக்கும். இது கேட்பாங்க என்னென்ன விளைபொருட்கள் அப்படிங்கிறது. இதுல கல்கரி அப்படிங்கிறது என்னன்னா, கல்கரி 98% கார்பன் கண்டென்ட் கொண்டுள்ளது. ஆந்த்ரசைட் எவ்வளவுதான் 86%ல இருந்து 97% தான் வந்து கார்பன் கண்டென்ட் இருக்கும். ஆனா கல்கரி அதை விட இந்த மாதிரி நிலக்கரியை ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா 98% கார்பன் கண்டென்ட் இருக்கிறதா மாறும். ஓகேவா? இது நுண்துளைகளுடைய கருமையான மிகவும் தூய்மையான நிலக்கரி வகையாகும். இது ஒரு சிறந்த எரிபொருள். இது புகையின்றி எரியக்கூடியது. பெரும்பாலும் உலோகங்களை அவற்றின் தாதுக்களில் இருந்து பிரித்தெடுத்தலில் ஒடுக்கியாக பயன்படுத்தப்படுகிறது. எரிபொருள் வாயுக்களான உற்பத்தி வாயு, கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் கலந்த கலவையான நீர் வாயு ஆகியவற்றை உற்பத்தி செய்யவும் பயன்படுத்தப்படுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பிற எரிபொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு உற்பத்தி வாயு, நீர் வாயு, நிலக்கரி வாயு அதெல்லாம் பார்த்தோம்ல. சோ அந்த மாதிரி உற்பத்தி வாயு, நீர் வாயுவையும் உருவாக்குறதுக்கு வந்து இந்த கல்கரி பயன்படுது. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் கார்பன் மோனாக்சைடையும் நைட்ரஜனையும் ஆட் பண்ணா என்னது உற்பத்தி வாயு கிடைக்கும். இதுவே கார்பன் மோனாக்சைடையும் ஹைட்ரஜனையும் மிக்ஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? நீர் வாயு கிடைக்கும். ஓகேவா? கரித்தார் இது பல்வேறு கரிம சேர்மங்களின் கலவையாகும். இது கெட்டியான விரும்பத்தக்காத மனமுடைய ஒரு கருமை நிற திரவமாகும். தார் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். இதனை பின்ன காய்ச்சி வடிக்கும் பொழுது பென்சீன், டொலுவீன், பீனால், அனிலீன் போன்ற பல்வேறு வேதிப்பொருட்கள் கிடைக்கின்றன. இந்த வேதிப்பொருட்கள் வந்து சாயங்கள், வெடிப்பொருட்கள், பெயிண்ட்கள், செயற்கை இலைகள், மருந்துகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுது. ஓகேவா? இந்த இந்த தார்ல இருந்து உங்களுக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கலாம், மருந்து தயாரிக்கலாம், செயற்கை இலைகள் வந்து தயாரிப்பாங்க, சாயங்கள், வெடிப்பொருட்கள், பெயிண்ட்கள் எல்லாமே இந்த கரித்தார்ல இருந்து தயாரிக்கப்படுது. ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது இதுல முக்கியமா ஒண்ணு என்னன்னா கரித்தார்ல இருந்து கிடைக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான பொருள் என்னன்னா இந்த நாப்தலின் அப்படிங்கிறது. நாப்தலின் உருண்டைகள் நம்ம வீட்ல எல்லாம் அந்துருண்டைன்னு சொல்லுவோம்ல, வெள்ளையா ஒரு இது இருக்குல்ல, அந்த பூச்சி மற்றும் பிற பூச்சிகளை விரட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடியதான் இந்த நாப்தலின். இந்த நாப்தலின் எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னா இந்த தார்ல இருந்து தான் வந்து கிடைக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது கரிம வாயு. கரிம வாயு அப்படிங்கிறது நகர வாயு அப்படின்னு அழைக்கப்படுது. நகர வாயு என அழைக்கப்படுவது எது அப்படின்னா இந்த கரிம வாயுல கரிவாயு. ஹைட்ரஜன், மீத்தேன், கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் சேர்ந்த இந்த கலவையை தான் வந்து கரிவாயு அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக கலோரி மதிப்பு இருக்கக்கூடியது, எரியும் தன்மை கொண்டது. ஓகேவா? சிறந்த எரிபொருளா பயன்படுத்தப்படுது. அடுத்தது அம்மோனியா. அம்மோனியா வந்து நிலக்கரியில இருந்து கிடைக்கும் மற்றொரு உப விளைபொருள் அம்மோனியா. சோ அம்மோனியா சல்பேட், அம்மோனியம் சூப்பர் பாஸ்பேட் இதெல்லாமே வந்து உரங்களா பயன்படுது. சோ இங்க கிடைக்கக்கூடிய அம்மோனியா வந்து உரங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுது. அம்மோனியம் சல்பேட், அம்மோனியம் சூப்பர் பாஸ்பேட்ங்கிற உரங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுது. இதுல கொஸ்டின் பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதி தான். இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. என்னன்னா நிலக்கரி ஒரு விலை மதிப்பு மிக்க மதிக்க முடியாத ஒரு பொருள் என்பதால் இது கருப்பு வைரம், விலை மதிப்பற்ற ஒரு பொருள் அப்படிங்கறனால இது வந்து கருப்பு வைரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இத சிதைத்து வடித்தல் ப்ராசஸ்ல ஒரு 1000 கிலோ நிலக்கரிய போடுறீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 700 கிலோ கல்கரி கிடைக்குமா, ஒரு 100 லிட்டர் அம்மோனியா கிடைக்குமா, 50 லிட்டர் கரித்தார் கிடைக்குமா, 400 கியூபிக் மீட்டர் கரிவாயு கிடைக்குமா. ஓகேவா? 4 பொருள் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும். நிலக்கரிய சிதைத்து வடித்தல் மூலயமா நீங்க ப்ராசஸ் பண்ணும்போது 4 விளைபொருட்கள் கிடைக்கும். ஒண்ணு கல்கரி, இன்னொன்னு கரித்தார்,
அடுத்தது கரி வாயு, அதுக்கடுத்து அம்மோனியா. இதுல கல்கரி எவ்வளவு கிடைக்கும்னா 700 கிலோ கிடைக்கும். 1000 கிலோ போட்டீங்கன்னா 700 கிலோ கல்கரி கிடைக்கும். 100 லிட்டர் அம்மோனியா கிடைக்கும். 50 லிட்டர் வந்து தார் கிடைக்கும். 400 கியூபிக் மீட்டர் வந்து மீட்டர் கியூப் கரிவாயு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது லாஸ்டா கொடுத்திருக்கிறது பெட்ரோலியம். பெட்ரோலியம் அப்படிங்கிறது என்னன்னா பெட்ரோலியம் பெட்ரா அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா பாறை அர்த்தம். அடுத்தது ஓலியம் அப்படின்னா எண்ணெய்னு அர்த்தம். அப்ப ரெண்டும் சேர்த்ததான் பெட்ரோலியம். இது வந்து ஒரு லத்தீன் மொழி சொல். இதுல இருந்தா இந்த பெட்ரோலியம் அப்படிங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுவும் அதேதான். ஒரு படிம எரிபொருள் தான், கீழ இருந்தா எடுக்கிறோம். பெட்ரோலியம் என்பது பூமியின் மீது திட, திரவ, வாயு நிலையில் காணப்படும் பல்வேறு ஹைட்ரோ கார்பன்களின் கலவையாகும். பெட்ரோலியம் அப்படிங்கிறது பல்வேறு ஹைட்ரோ கார்பன்களுடைய கலவையை தான் பெட்ரோலியம்னு சொல்லுவோம். பெட்ரோல் இதுல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான். ஓகேவா? பெட்ரோலியம்ல இருந்து தான் பெட்ரோல் எடுக்கிறோம். அதனால பெட்ரோல் மட்டும்தான் பெட்ரோலியம்னு நினைக்காதீங்க. ஓகேவா? சோ இதுல திரவ நிலையில் காணப்படும் பெட்ரோலியம் என்பது திரவ நிலையில் காணப்படும் கச்சா எண்ணெயை குறிக்கிறது. ஆனால் பெட்ரோலியம் என்பது இயற்கை வாயு, திடநிலையில் பிட்டுமன் ஆகியவற்றையும் குறிக்கும் சொல்லாகும். எல்லாமே சேர்ந்ததுதான் பெட்ரோலியம் அப்படிங்கிறது. ஓகேவா? பழங்கால நாகரிக மக்கள் கச்சா எண்ணெயை ஒட்டும் பொருளாக பயன்படுத்தியுள்ளனர். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல பார்த்திருப்பீங்க. என்னன்னா அந்த பெருங்குளம்ல செங்கற்களால கட்டப்பட்டிருக்கும். ஆனா அந்த செங்கற்கள் வந்து நீர் புகாம இருக்கணுங்கிறதுக்காக இயற்கை தார் அல்லது நீலக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. சோ அப்ப இந்த தாரை வந்து என்னவா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா நீர் புகா வண்ணம் இது பண்றதுக்காக, நீர் புகறத வந்து தடுப்பதற்காக ஒட்டும் பொருளா வந்து பயன்படுத்தியிருக்காங்க பழங்காலத்துல. ஓகேவா? அடுத்தது பெட்ரோலியம் காணப்படும் இடங்கள் எங்கெங்க காணப்படுது அப்படின்னா முதன்மையான நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால, குவைத், ஈரான், ஈராக், ரஷ்யா, மெக்சிகோ இந்த பகுதி எல்லாம் வந்து அதிக அளவு பெட்ரோலியம் வந்து காணப்படுது. இந்தியால எங்க காணப்படுது அப்படின்னா அசாம், குஜராத், மகாராஷ்டிரா இங்க எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஜியாகிரபி வந்து ஒழுங்கா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடம் எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஏன்னா இந்த பெட்ரோலிய வயல்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். மும்பை வயல், எண்ணெய் வயல் அப்படின்னு சொல்லி எண்ணெய் வயல்கள்லாம் எங்கெங்க இருக்குன்னு பார்த்திருப்போம். சோ அதுதான். ஆந்திர பிரதேசம், கோதாவரி, கிருஷ்ணா நதிப்படுகையில, தமிழ்நாட்டுல காவிரி படுகையில இந்த பெட்ரோலியம் பொருட்கள் காணப்படுது. பெட்ரோலியம் அப்படின்னா இயற்கை கேஸ் சேர்த்துதான். ஓகேவா? பூமியை துளையிட்டு ஆழ்துளை கிணறுகள் மூலமாக பெட்ரோலியமானது கருமை நிற திரவமாக வெளியே எடுக்கப்படுகிறது. அதை அதுக்கப்புறமா ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1859ஆம் ஆண்டு பென்சில்வேனியால கண்டுபிடிக்கிறாங்க. பென்சில்வேனியாங்கிறது எங்க இருக்குன்னா அமெரிக்கால. சோ உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எப்ப தோண்டப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 1859ல தோன்றாங்க. எங்க அப்படின்னா அமெரிக்கால, பென்சில்வேனியால. அப்ப இந்தியாவுல எப்ப பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1867 ஒரு 8 வருஷம் கழிச்சு இந்தியால 2வது எண்ணெய் கிணறு இந்தியாவில இருக்கக்கூடிய அசாம் அப்படிங்கிற இடத்துல, அசாம் மாநிலத்துல மக்கும் அப்படிங்கிற இடத்துல எடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ இது கேட்பாங்க. இந்தியால முதல்ல தோன்றப்பட்ட எண்ணெய் வயல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம்ல இருக்கக்கூடிய மாக்கும் அப்படிங்கிற இடத்துலதான் முதல்ல எண்ணெய் கிணறு தோன்றாங்க. எந்த இயர் அப்படின்னா 1867. இதுவே உலக அளவுல முதல்ல எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால, பென்சில்வேனியால 1859ல முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு வந்து தோண்டப்பட்டுச்சு. ஓகேவா? கச்சா எண்ணெய் சுத்திகரித்தல். இப்ப பெட்ரோலியம் அப்படின்னா என்ன? கச்சா எண்ணெய் தான். சோ அப்ப எண்ணெய் கிணறுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அடர்ந்த கருமை நிற வளவளப்பான தூய்மையற்ற பெட்ரோலியமானது நீர், திண்ம துகள்கள், மீத்தேன், ஈத்தேன் போன்ற மாசுக்களை கொண்டுள்ளது. சோ இதை பிரிச்சு எடுக்கணும். அப்ப இதை எப்படி பிரிச்சு எடுப்பாங்க அப்படின்னா பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படிங்கிற முறையின்படி பிரிச்சு எடுப்பாங்க. சோ பெட்ரோலியத்திலிருந்து பிரித்தெடுப்பதற்கும் தேவையற்ற மாசுக்களை அதிலிருந்து நீக்கவும் செயல்படுத்தப்படும் முறை சுத்தகரிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சுத்தகரிக்கிறாங்க அப்படின்னு பாக்கலாமா? சோ நீரை பிரித்தெடுத்தல். ஃபர்ஸ்ட் அந்த எண்ணெய் கிணறுகள்ல இருந்து பெறக்கூடிய கச்சா எண்ணெயில உப்பு நீரும் சேர்ந்து காணப்படும். அப்ப ஃபர்ஸ்ட் முதல் படியா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உப்பு நீரை கச்சா எண்ணெயில இருந்து பிரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சல்பர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த சல்பர் சேர்மங்கள் வந்து மாசுக்களா இருக்கும் அதுல. சோ அதை அதுக்கடுத்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பின்ன காய்ச்சி வடித்தல் மூலியமா ரிமைனிங் இருக்கிறத எடுப்பாங்க. சோ பெட்ரோலியம் என்பது பெட்ரோலிய வாயு, பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், உயவு எண்ணெய், லூப்ரிகன்ட், வேற ஒண்ணும் இல்ல. உயவு எண்ணெய், பாரபின் மெழுகு ஆகியவற்றை கொன்ற ஒரு கலவைதான் பெட்ரோலியம். கிளியரா புரிஞ்சுக்கோங்க. பெட்ரோலியம்ங்கிறது பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், அடுத்தது பாரபின் மெழுகு, உயவு எண்ணெய் இது எல்லாமே சேர்த்த கலவையை தான் பெட்ரோலியம்னு சொல்லுவோம். ஓகேவா?
சோ இந்த பகுதி பொருளான பின்னக்காய்ச்சி வடிக்கும் முறையில் கலன்களில் பின்னக்காய்ச்சி வடித்தல் மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது. இது ஒவ்வொரு டெம்பரேச்சர்லயும் ஒவ்வொரு பொருள் கிடைக்கும். அது என்ன அப்படிங்கறத லாஸ்டா பார்க்கலாம். சோ இதுல வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பின்னக்காய்ச்சி வடித்தல்ல ஒவ்வொரு டெம்பரேச்சர்லயும் ஒவ்வொரு பொருளா வரும். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல மண்ணெண்ணெய் வரும், அடுத்து பெட்ரோல் வரும், டீசல் வரும், மெழுகு கடைசியா வரும். சோ இந்த மாதிரி வர்றதுதான் வந்து இந்த மாதிரி வரக்கூடிய இந்த பொருட்கள் இருக்குல்ல அதுதான் பெட்ரோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பயன் தரும் பல பொருட்கள் பெட்ரோலியத்திலிருந்து இயற்கை வாயுவிலிருந்தும் கிடைக்கின்றன. இவை பெட்ரோ கெமிக்கல் என அழைக்கப்படுகிறது. இந்த பொருட்கள் டிடர்ஜென்ட்கள், செயற்கை இலைகள் மற்றும் பாலித்தீன் போன்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட பிளாஸ்டிக் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றது. இயற்கை வாயுவிலிருந்து கிடைக்கும் ஹைட்ரஜன் உரங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுது. ஓகேவா? சோ அதுக்கு அடுத்தது வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளதால் பெட்ரோலியத்தை நாம் கருப்பு தங்கம் என அழைக்கிறோம். நிலக்கரியும் கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அடுத்தது பெட்ரோலியத்தோட பயன்கள். பெட்ரோலியத்தோட பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரவமாக்கப்பட்ட பெட்ரோலியம் வாயு எல்பிஜி கேஸ் வீடுகள்ல பயன்படுத்தப்படுது. பெட்ரோலியம் டீசல் வந்து வாகனங்கள்ல எரிபொருளா பயன்படுத்தப்படுது. மின்சார ஜெனரேட்டர்கள் இயக்க பயன்படுத்தப்படுது. உலர் சலவை ட்ரை வாஷ்க்கு வந்து கரைப்பானாக பெட்ரோல் பயன்படுகிறது. ஸ்டவ் அடுப்புகள்லயும் ஜெட் விமானங்கள்லயும் மண்ணெண்ணெய் எரிபொருளாக பயன்படுகிறது. நிறைய பேருக்கு இது டவுட் வரும். மண்ணெண்ணெய் வந்து எரிபொருளா பயன்படுத்துறாங்க. எரிபொருளா பயன்படுத்துறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஜெட் விமானங்கள்ல பயன்படுத்துறாங்களாங்கிறது டவுட் வரும். ஜெட் விமானங்கள்ல பொதுவாவே மண்ணெண்ணெய் தான் வந்து எரிபொருளா பயன்படுத்துவாங்க. ஓகேவா? மண்ணெண்ணெய் ஃபியூவல்ஸ வந்து அதாவது கெரோசின் பேஸ்டு ஃபியூவல்ஸ வந்து யூஸ் பண்ணுவாங்க. எந்திர பாகங்களில் தேய்மானத்தை குறைக்கும். தேய்மானம்னா அந்த இடத்துல உய்வு ஏற்படாத இருக்கிறதுக்காக உய்வு எண்ணெயா வந்து பயன்படுத்தப்படுது. ஓகேவா? துருப்பிடிக்காம பாதுகாக்கிறதுக்கு உயவு எண்ணெயாக உதவுகிறது. மெழுகுவர்த்திகள், களிம்பு மருந்துகள், எழுத பயன்படும் மை, வண்ணம் தீட்டும் பென்சில்கள் இதுல எல்லாத்தையுமே வந்து இந்த பெட்ரோலியம் வந்து பயன்படுத்தப்படுது. ஓகேவா? சாலைகள் அமைக்க பிட்டுமன் அல்லது அஸ்பால்ட் அப்படிங்கறது வந்து தயாரிக்க ஆஸ்பால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அஸ்பால்ட் இல்ல, ஆஸ்பால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தயாரிக்கப்படுது. சோ இங்க வந்து உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்திருப்பாங்க. இது ஆக்சுவலா என்னன்னா உங்களுக்கு 8th நியூ புக்ல தான் இந்த அன்றாட வாழ்வியல் அப்படிங்கிற தலைப்பின் கீழ கொடுத்திருக்காங்க. அதுவே 8th ஓல்டு புக்ல பாத்தீங்கன்னா டேர்ம் 3ல கொடுத்திருப்பாங்க நிலக்கரியும் பெட்ரோலியமும். அந்த இடத்துல இந்த டேபிள வந்து கிளியரா கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்காது, கிளியரா கொடுத்திருப்பாங்க. சோ அதுவுமே வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல நான் கொடுக்குறேன். சோ இதுதான் வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல ஓல்டு புக் வச்சிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி எடிஷன் 2024க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எடிஷன் வச்சிருந்தீங்கன்னா 3rd டேர்ம்ல 3rd லெசனா இருக்கும் நிலக்கரியும் பெட்ரோலியம். இதுல கடைசியா பாத்தீங்கன்னா இந்த டேபிள் கொடுத்திருப்பாங்க. எப்படி வந்து பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க. சோ இதுதான். சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கச்சா எண்ணெய் அதாவது ஃபர்ஸ்ட் நீரை பிரிச்சுட்டு சல்பரை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பெட்ரோலியம் வந்து பின்னக்காய்ச்சி வடித்தல் இது பண்ணுவோம்ல. சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா கச்சா எண்ணெய இங்க இருந்து உள்ள அனுப்புவாங்க. உள்ள அனுப்பும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டியூப்ல வெப்பப்படுத்தும் பொழுது இங்க வெப்பமாகி இங்க இருந்து மேல போகும். இப்படி போகும்பொழுது ஒவ்வொரு டெம்பரேச்சர்லயும் ஒவ்வொன்னு கிடைக்கும். சோ அப்படி கிடைக்கிறதுல 40 டெம்பரேச்சருக்கு கம்மியா இருக்கும் பொழுது பெட்ரோலியம் கேஸ் வந்து மேல வந்துரும். சோ அதுதான் வந்து பெட்ரோலியம் கேஸ். அந்த திரவ பெட்ரோலியத்தை எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா வீடுகள்ல எரிபொருளா பயன்படுத்துறாங்க. அடுத்தது 40 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 160 டிகிரி செல்சியஸ்ல வந்து பெட்ரோல் கிடைக்கும். பெட்ரோல் எங்க பயன்படுத்தும்? வாகனங்கள்ல எரிபொருளா பயன்படுத்தும். அதுக்கு அடுத்தது 160 டிகிரில இருந்து 250 டிகிரி செல்சியஸ்ல மண்ணெண்ணெயா வரும். மண்ணெண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த மண்ணெண்ணெய் எங்க பயன்படுத்துறோம்னா நம்ம நார்மலா அடுப்புக்கு பயன்படுத்தலாம். ஜெட் விமானங்கள்ல எரிபொருளா பயன்படுத்தலாம். அடுத்தது 250 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 300 டிகிரி செல்சியஸ்ல டீசல் கிடைக்கும். டீசல் எங்க யூஸ் பண்ணுவோம்? கனரக வாகனங்கள்ல எரிபொருளா வந்து பயன்படுத்துறோம். அதுக்கு அடுத்தது 300 டிகிரில இருந்து 350 டிகிரி செல்சியஸ்ல உயவு எண்ணெய் வரும். சோ இந்த உயவு எண்ணெய் வந்து உயவு பொருள் அதாவது தேய்மானம் வாகன பாகங்கள்ல வந்து தேய்மானம் அடையாம இருக்கிறதுக்கும் துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கும் இந்த உயவு எண்ணெய் பயன்படுத்தப்படுது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 350 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 400 டிகிரி செல்சியஸ்ல எரிபொருள் எண்ணெய் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த எரிபொருள் எண்ணெய் அப்படிங்கிறது கப்பல்ல ஃபியூவலா வந்து பயன்படுத்துவாங்க. பாரஃபினையுமே வந்து ஃபியூவலா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல அது ஒரு சில ப்ராசஸ்லாம் இருக்கு. சோ அந்த இடத்துல கப்பல் மற்றும் மின் நிலையங்களில் எரிபொருளாக இந்த எரிபொருள் எண்ணெய் வந்து பயன்படுத்தப்படுது. அதுக்கு அடுத்தது லாஸ்டா வந்து பிட்டுமன் 400 டிகிரி செல்சியஸ்க்கு மேல
முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியா கிடைக்கக்கூடியதுதான் வந்து இந்த ப்ராசஸ்லாம் ஒவ்வொன்னா வெளில வந்துரும். வெளில வந்துட்டு கடைசியா இருக்கும் பாருங்க. அதுதான் வந்து பிட்டுமன். சோ இந்த பிட்டுமன் அப்படிங்கிறது தான் இந்த பிட்டுமன்ல இருந்து தான் இந்த பாரஃபின் மெழுகு. சோ மெழுகு, வாஸ்லின் தயாரிக்க பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? பிட்டுமன் வந்து எதுக்கு? பெயிண்ட் தயாரிக்கவும், சாலைகள் போடவும் பயன்படுத்தப்படுது. அதே மாரிதான் இந்த பாரஃபின் இதுல இருந்து தான் வந்து இந்த கரித்தார்ல இருந்து தான் உங்களுக்கு நாப்தலின் அப்படிங்கிற ஒருமே கிடைக்கும். நான் நாப்தலின் அப்படிங்கறத அந்துருண்டைன்னு படிச்சோம்ல. ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க கரித்தார்ன்னு கொடுத்திருப்போம். இந்த கரித்தார்ல இருந்து கிடைக்கக்கூடிய முக்கிய மற்றொரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாப்தலின் உருண்டைகள். நாப்தலின் உருண்டைகள் அந்து பூச்சிகள் எல்லாம் போக இது பண்றாங்கல்ல இதுதான் வந்து இந்த நியூ புக்ல இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. எங்கன்னா இங்க இல்ல. ஓகேவா? நாப்தலின் வந்து ஒரு சில கெமிக்கல்ஸ் நாப்தலின்ங்கிறதுல இருந்தா அந்த அந்துப்பூச்சி அந்துப்பூச்சி அந்து உருண்டை தயாரிக்க பயன்படுத்துது. சோ இதுதான். சோ உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்டோட நியூ புக்கோட மெட்டீரியலும் இருக்கு. இதுலயே கீழ வந்து உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டுல இதே விஷயம் தான் இங்க கண்டென்ட் இருக்கும். கண்டென்ட்லாம் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. இந்த டேபிளேஷன் மட்டும் இங்க ஈஸியா இருக்கும். அங்க பாக்குறத விட இங்க ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? சோ இதுக்கான பிடிஎஃப் இதே பிடிஎஃப் உங்களுக்கு இந்த பாயிண்ட் மார்க் பண்ண பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டெலகிராம் சேனல்ல கொடுத்துறேன். சோ ஒன்ஸ் நீங்க வீடியோ பார்த்துட்டு ஒரு வாட்டி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னாவே போதும். ஒரு அடிக்கடி படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுலயே உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? புரிஞ்சா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. டெலகிராம் சேனல் நம்மளோடது பிஏ புக் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்கு. பிஏ புக்ல ஆல்ரெடி ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு எப்படி மெட்டீரியல் வந்து டவுன்லோட் பண்ணுங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நியூ கம்மர்ஸா இருந்தீங்க அப்படின்னா டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சேனலோட ஃபைல்ஸ் செக் பண்ணுங்க. ஃபைல்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த கோல் பத்தி பெட்ரோலியம் பெட்ரோலியம் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். டாபிக் போட்டு இருக்கும். நிலக்கரியும் பெட்ரோலியமும் அப்படிங்கிறது இல்லைன்னா பெட்ரோலிய பொருட்கள் அப்படிங்கிற தலைப்புல ஃபைல்ஸ்ல இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ உங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து எங்க தான் அப்லோட் ஆகும் அப்படின்னா பிஏ புக் சேனல்ல தான் டெலிகிராம் சேனல்ல தான் அப்லோட் ஆகும். சோ அதனால நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல உரங்கள் அடுத்தது இன்னும் என்ன ரிமைனிங் இருக்கு? பூச்சிக்கொல்லிகள். சோ உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் தலைப்பை வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு. ஒரு சில பிசிக்ஸ் அண்ட் பயாலஜி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்மே போஸ்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலோட பிளேலிஸ்ட்ல போயிட்டு பாத்துருங்க. சயின்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும். சோ அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்கமிங் டேஸ்லயுமே வந்துட்டு மிஸ் ஆயிருக்கக்கூடிய இன்னும் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எல்லாம் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்லயும் பயாலஜிலயும் இருக்கு. அது எல்லாத்தையுமே அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து பாத்துடலாம். ஓகேவா? சோ எனி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. I'll reply அண்ட் அந்த டவுட்கான ஒரு வீடியோ எக்ஸ்பிளனேஷனுமே உங்களுக்கு கொடுக்குறேன். டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.